துன்பங்கள் துயரங்கள் வேதனையோடு இருந்தாலும் தேவாதி தேவனை பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை பொழுதிலே கூட இனி உன் கருத்துல நாம் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி கண்களை மூடி பிறகு இடம் கொடுக்காதீங்க. தயவு செய்து உங்கள் இருதயத்தை தேவனோடு ஒப்புரவுங்க. ஒப்புரவித்து அவரோடு ஒப்புரவாகும். நாம் முழுமையாக ஒப்புரவாகும். ஆண்டவரே கர்த்தாவே என்னை நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த ஓய்வு நாளில் இந்த 21ஆம் தேதி உன் பாதத்தில் அமர வைத்திருக்கிறீர்கள். உன் கிருபை ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் அப்பா நேசரே உன் கரத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஐயா. ஒரு விடுதலைக்காக அப்பா, ஒரு வெள்ள ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே யோசனை பெரியவர் கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. செயல்கள் நீ வல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீ ஒவ்வொரு நாள் செயல் ஆண்டவர் எங்களோடு நீ இருந்து வழிநடத்தினதற்காக நன்றி கத்தை ஆண்டவர். புதிய பலனைகளை தருமடியாக ஆண்டவர் உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த நேரங்கள் ஒரு விடுதலை தருவதற்காக கண்களை மூடி ஆண்டு ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடு, தயவு செய்து கண்களை மூடு. அவன் பாடலோடு நம்ம முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அப்பா நேசரே, நாம் திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சொல்லி உணர்ந்து உங்க உடல் உறுப்புகள் உச்ச தலையிலிருந்து உள்ள காலமா நாடி நரம்பு திசைகள் அப்பா எல்லாமே தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம். இந்த வேலையை நேசரே உம் தீரு ஆதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதித்து ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதித்து ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலம் எல்லாம் சேர்ந்து அதிசயமே ஆராதனை ஆராதனை எல்லாம் சேர்ந்து வள்ள செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அள்ளோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அள்ளோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே எல்லாம் சேர்ந்து ஆராதனை
மீட்டீரையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிவேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்ந்து நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா இயேசுவே ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை இதோ ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. மீண்டும் உள்ள உற்சாகத்தோடு கண்களை மூடி ஆவியானவரோடு ஒப்பு கொடுங்க. ஆவியானவராக இந்தவரை துதி மத்தியில் வாசம் செய்வேன் என்று சொன்னீர் ஐயா. உன்னோடு நான் வருவதற்காக உன் கிருபை தாரும் ஆவியானவரே. உன் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஜெபிப்பதற்காக ஒரு கிருபை வல்லமை ஆண்டவரை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா. ஆண்டவர் துதித்த அல்லேலூயா கீதங்களை பாடுவோம். அப்பா தேவ சேனைகளோடு அப்பா கர்த்தாவே பரலோகத்தோடு நாங்கள் இணைந்த ஐயா அல்லேலூயா கீதங்களை பாடினால் முழுமையா எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவி ஆத்மா சரீர உச்ச தலையில உள்ளதான நாடி நரம்பு தசைகள் உண்மை நான் துதிக்கவே ஆராதிக்கவே மகிமைப்படுத்துவதற்காக ஒரு கிருபையை தாரும் ஆவியானவரே. ஒரு ஆவியானவர் தான் எங்கள் மத்தியில் உலாவி வரும்படியாக இந்த வேளையிலே சபையை சுற்றி இந்த மனதிலும் சபையை சுற்றி ஆண்டவரை இறங்கும்படியாக அப்பாடங்கள் நாங்கள் துதிக்கிற ஆண்டவரை சொல்லி ஆண்டவரை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. இந்த வேளையில் ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற மக்களாவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா அல்லேலூயா சொல்லி நாங்கள் பாடும்போது ஐயா ஒரு மகிமை வல்லமை ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் மீது இறங்கின ஆவியானவர் அப்பா துதியின் மத்தியில் ஆண்டவர் இறங்கின ஆவியானவர் எங்களோடு நீ கடந்து வரும்படியாக எங்களோடும் அப்பா நீ கடந்து வரும்படியாக ஒரு பிரசனத்தோடு எங்கள் ஆண்டவரை நிரப்புவீராக ஐயா. ஒரு பிரசனத்தோடு எங்களை நிரப்புவீராக ஒரு அபிஷேகத்தோடு எங்களை நிரப்புவீராக ஒரு வல்லமையோடு ஆண்டவரே அப்பா யோசனையின் பெரியவர் கடந்து வந்தீர் ஐயா. நேசரே உன் திருப்பாத்திரங்கள் அமர்வதற்காக அப்பா உங்களுக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா மீண்டுமாக அந்த வரிகளை பாடுவோமா. ஆண்டவர் உள்ளாந்து கண்களை மூடி ஆண்டவரை உள்ளாந்து ஒப்பு கொடுப்போமா. ஹalleluya ஹalleluya எல்லாம் சேர்ந்து ஹalleluya ஹalleluya எல்லாம் சேர்ந்து ஹalleluya. மீண்டுமாக வல்லமையோடு ஆற்றலோடு ஆண்டவரே இயேசுவின் சொல் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே எங்களை கவலை கண்ணிகள் ஆண்டவரே இப்ப ஆண்டவரே எதிராக எழும்புகிற இறை வார்த்தை கேட்க முடியாத தடைகளை இயேசுவின் நாமத்தினால இப்ப ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவரே அப்ப ஒரு தடைகள் உடையட்டி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால என் நாமத்தினால எதை கேட்டால் நான் தருவேன் என்று சொன்னீர் ஐயா. ஒரு நாமத்தினால நான் கேட்கிறோம் ஐயா. அப்பா அவர்கள் துதிக்கும் போது ஒரு தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு வல்லமை இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. செஞ்சே பலியான எல்லாருமே எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே
பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை மீட்பு கொண்டவர் ஐயா. பலியான செம்மறி பாவங்களை கழுவினீர் ஐயா. எங்கள் பாவங்கள் எவ்வளவு தூரம் இருந்தால் முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்தேன் என்று சொன்னீரையா. எங்கள் ஆழ்கடலில் எங்கள் பாவங்களை தூக்கி எறிந்தவர் ஐயா. சினம் கொன்றாலும் பாவம் செய்யாத என்று சங்கீத ஆசிரியர் 4 படியாக அப்பா நாங்கள் எத்தனை பாவையா ஒரு பாதத்தில் அமர முடியாது. எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கதையாயிருக்கிற எங்கள் குற்றம் குறை எங்கள் பாவம் ஆண்டவரே. உன் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள முடியாத ஒரு பாவியாக இருக்கிறேன் ஐயா. என்னை கழுவும் ஐயா. என்னை பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும் ஐயா. ரத்தத்தினால் என்னை மீட்பு தந்தை என் தெய்வம் ஐயா. இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவங்களை கழுவும் என்று யோவான் புத்தகம் 1:7 இயேசுவே எங்கள் கழுவும் ஐயா. எங்களை கழுவும் ஆண்டவரே உன் ரத்தத்தினால் ஐயா. ஜீவ தண்ணீராக எங்களை கழுவீராக. உன் அக்கினியினால இப்பெயர் தீமைகளை சுட்டு எரிக்க முடியாது. எங்கள் தீமைகளோட எரிப்பீராக ஐயா. இயேசுவே உன் நாமம் மகிமைப்படுவதாக. உன் வல்லமையிலே அப்பா இறங்கும்படியாக இப்ப எங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இறை வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற கேட்க முடியாத தடையாக இருக்கிற எல்லா குற்ற குறைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் அப்பா இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வகைகளை திறங்க ஆண்டவரை துதிப்போம். ஆவியானவரோட இணைவோம். திராட்சை செடிகள் கனியோடு இணைந்து செவிக்கும் போது மிகுந்த கனி கொடுக்க முடியும். ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா. ஒப்பு கொடுங்க. முழுமையாக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நிரப்பும்படியாக ஆண்டவரே எங்கள் முதல்கள் பாவங்களை கழுவுகிற ஐயா. எங்களுக்கு கழுவும் ஐயா. நாங்கள் பரிசுத்தமாக்க முடியாது இந்த வேலைகளை ஒப்பு கொடுங்க. நீங்க செபிங்க. வாய்களை திறங்க. ஆவியானவர் இணைங்க. ஆவியானவர் எங்கு உண்டாங்க விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவர் எங்கு உண்டாங்க விடுதலை உண்டு ஐயா. உண்டு. அந்த விடுதலை நாங்கள் பெறட்டும் ஐயா. பெறுவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் துதித்துமை ஸ்தோத்திரித்துமை மகிமைப்படுத்துவதற்காக ஆவியானவரோடு நாங்கள் இணையபடியாக ஆவியானவர் எங்களோடு உம்மோடு நாங்கள் இணையணும் ஆண்டவரே. அம்மோடு இணைந்து நாங்கள் துதிக்கணும் ஸ்தோத்திரிக்கணும் ஐயா. பரலோக சேனைகளோடு ஆண்டவரே அப்பா அந்த எசையா தீர்க்கதரிசி குற்றவாளியாக இருந்த அப்பா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவரே குற்றவாளியாக பார்த்த அந்த எசையாவை ஒரு மனமாற்றத்தை தந்த என் தெய்வம். அப்பா அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி பொறியை நீ தந்த என் தெய்வம். இப்ப இந்த அக்கினி பொறி இந்த புல்வீட்டில் இருந்து ஆண்டவரே எங்கள் மீது இப்ப இந்த எசையா மீது தொட்டது. இப்ப எங்களை தொடுபடியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொண்டு செபிக்கிறோம் ஐயா. ஒரு வல்லமையாற்ற விளைநிகளோடு இருப்பதற்காக கோடி நன்றி ஆண்டவரே. கோடான கோடி வேதாண்ட மீட்பதை சொல்லுமாக இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆண்டவர் கிருபை நல்லா இருக்குன்னு சொல்லணும். பிரைஸ் எல்லாம் எப்படி சொல்லணும்? ஆண்டவர் கிருபையில நல்லா இருக்கும். நான் மட்டும் நல்லா இருக்க முடியாது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. யார் ஆண்டவர் நாமம் மகிமைப்படணும். ஆண்டவர் நாமத்துல ஆமா ஆண்டவர் தான் மகிமைப்படுது. இன்னைக்கு இந்த மனுஷன் தான் இன்னைக்கு நிறைய நேரத்துல மகிமைப்படுறாங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க இன்னைக்கு நம்ம அருமையான சகோதரர் விஜய் வந்தார். திருச்சிக்கு விஜய் வந்தார். பார்த்தீங்கன்னா என்ன செய்ய முடியல, கூட்டம் அலமோதி போக முடியல. ஒரு தாட்டி ஜெயலலிதா அம்மா வந்திருந்தாங்க, எங்கள் ஜி கார்னருக்கு வந்திருந்தாங்க. அப்போ ஃப்ளைட்டில் இருந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அதுபோது இப்போது பெற்ற தாய் தகப்பன் காலில் விழுந்தானோ இல்லையோ அந்த பக்கம் அந்த ஹெலிகாப்டர் அங்கே போய் அங்கே இறங்கும் போது என்ன செஞ்சான், இங்கே காலில் விழுந்து எங்க ஹெலிகாப்டர் பின்னாடி பேசலாம். இன்னைக்கு யாரு காலில் விழணும்னே தெரியாம என்ன செய்யறாங்க, நிறைய காலில் இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கு, ஓடிட்டு இருக்காங்க. யார் காலில் விழுவணும், யார் காலில் விழுவணும், ஆண்டவர் காலில் விழுவணும் சொல்லிட்டு இருக்கோம். இங்க சொல்றோம் மறந்துடுறோமே. அப்புறமே தேவன் பாதத்துல விழுவதை இன்னைக்கு என்ன செய்யறோம், இன்னைக்கு ஆண்டவர் பாதத்துல யாரு விழுவதுன்னு தான் இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள போறோம். பிரைஸ்லாம். ஆண்டவர் பாதத்துல யார் நிக்கணும், யாரு பாதத்துல விழணும், யாருக்கிட்ட உட்கார்ந்து அந்த மன்றாட்டை கேட்கணும், ஆண்டவரோட நான் எப்படி இணையணும் தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அந்த குட்டிஸை ரெண்டையும் விட்டுருங்க, அந்த பாட்டு விளையாடட்டும், உங்களை விட்டுருங்க. பிரைஸ்லாம். எல்சிய என்ன இவ்வளவு கோண்டில் இருந்து அது உட்கார சூழ்நிலை இருந்து பாட்டு பாடி அது கை தட்டும். இப்ப அந்த பிள்ளை கையை தட்ட மாட்டேங்குது. அதை நான் எப்படி கொண்டு வந்து தெரியுங்களா, பாட்டு பாடுவேன், ரூபன் கடையில் உட்காந்து அந்த தக்காளி மேல உட்காந்து கை தட்டும். பேசலாம். எனக்கு அந்த கை தட்ட மாட்டேங்குது. அதை நான் கொண்டு வர விதமே வேறையா கொண்டு வந்துட்டு இருந்தேன். நானும் ரூபனும் எப்படி கொண்டு வந்தேன்னு கேளுங்க, ஐயாவுக்கு தெரியும்.
ஏன்னா பக்கத்துல இருக்கிற ராமு இருக்காரு பாத்தியா, இப்பயே அந்த பிள்ளைய எப்படி செய்யற மனமாற்ற கொண்டு யாரையும் ஒட்ட விடாம செய்யறன்னு போராமப்படுவார். பிரைஸ்லாம் அவ யார் கையில இருக்கு? ஏன் கையில இருக்கு. பிரைஸ்லாம் ஹல்லேலூயா. எலிசி என்னது உட்கார்றதுக்கு முன்னாடியே கை தட்டி பாட்டு பாடணும், ஆட்டோமேட்டிக்கா கை தட்டும். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், பிரேயருக்கு போயிட்டு வருவேன், அங்க உட்கார்ந்து இருக்கோம், உட்காந்து நான் எலிசி பாட்டு பாடுவேன். நான் ஆட்டோமேட்டிக்கா தன்னால பாடுவேன், கை தட்டுனா சொல்ல மாட்டேன். ஆனா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? கை தட்டும். அன்னையிலிருந்து நிறைய பழகி இருந்தது என்ன செஞ்சிருக்கோம்? எந்த பாட்டு போனாலும் நடனம் ஆடும். பிரைஸ்லாம் ஹல்லேலூயா. அப்ப கடவுள் பாருங்க, யார் பாதத்துல அமரணும், யார் பாதத்துல அமரக்கூடாது, ஆண்டவர் அதுதான் விரும்புறார். அது என்ன சொல்றார்? லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 39 எடுத்து வாசிப்போம். இவங்க யார் எங்க இடத்துல யாரெல்லாம் பாதத்துல அமர்ந்து இயேசுவிட்ட என்ன நன்மையை பெற்றுக் கொண்டாங்க, எந்தெந்த நன்மையை பெற்றுக் கொண்டாங்க. இன்னைக்கு நான் எந்த நன்மையை ஆண்டோட சன்னிதானத்துக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் வரேன், நான் என்ன நன்மையை பெற்றுக்கொண்டேன். எடுத்து வாசிங்க லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 இருந்து 39. பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லுங்க. எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவள்கிட்ட நீங்க சொல்லுங்க. பல்வேறு கவலையோட இருந்தா, ஆனா இவ என்ன செஞ்சிட்டு இருந்தா? ஆண்டவர் வார்த்தையை கேட்டாளா? இந்த மார்த்தா பல்வேறு வேலையில செஞ்சிட்டு இருந்த என்ன ஆண்டவர் வார்த்தையை கேட்டாளா? யார் கேட்டா? இதை கேட்டா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம், நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட யார் தேர்ந்து கொண்டாங்க? மரியாதை தேர்ந்து கொண்டாங்க. ஆனா இந்த நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட இந்த மரியா எங்க இருந்திருக்கணும்? ஆண்டவர் பார்த்ததான் இருந்திருக்கணும். எவ்வளவு நேரம் இருந்தாங்க? விசுவாசம் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தாங்களா? கடைசி வரைக்கும் இருந்தாங்களா? என்ன இவ்வளவு யோசனை பண்றீங்க? இருந்தாங்களா? இருந்தாங்களா இல்லையா பாப்பா? இருந்தாங்க. ஹல்லேலூயா. பாப்போம் நம்ம யாருக்கு முதல்ல வேத புத்தகம் எதை நமக்கு குறிக்கப்படுதா? விசுவாசத்தை தான். விசுவாசம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். யாருக்கு? யாரோட விசுவாசத்துக்கு ஆழமாக இருக்கிறதோ அவரது ஜெபத்தை பாருங்க. தொலைவில் இருந்து ஆண்டவர் வராரு. அந்த மார்த்தா மரியா என்ன செய்றாங்க? இயேசுவின் பாத்திர அந்த மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் பாத்திர உட்கார்ந்து இருக்கிறாங்க, கேட்கிறாங்க. ஆனா மார்த்தாவோ பல்வேறு வேலையில, இன்னைக்கு நம்மளும் பல்வேறு வேலையில எல்லாம் என்ன செய்யறோம்? ஆர்வமா இருக்கிறோம். ஆனா தேவன் விஷயத்துல ஆர்வமா இருக்கிறது என்னது? தேவைக்கு மட்டும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அன்னைக்கு 2 வருஷ காலமா பாத்தீங்கன்னா 2018-19 கொரோனா நெருங்குற நேரத்துல ஒரு சகோதரர் அறுமுடை இல்லத்துக்கு வந்தார். அறுமுடை இல்லத்துக்கு வந்து என்ன செஞ்சாரு? 2 வருஷ காலமா வந்து ஆண்டவர்கிட்ட பாத்துல என்ன, என் வீடு கூரை வீடா இருக்கு, ஆண்டவரே என் வீட்டை கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஊழியர்கள்ட்டையும் வந்து என்ன நம்பர் கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, என் வீடு இப்படி இருக்கு, பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏன்னா என்னால கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாரு? ஆண்டவர் பாத்துல உட்கார்ந்து ஜெபிச்சு என்ன செஞ்சாரு? 2 வருஷத்துல வீடு கட்டிட்டார். 2 வருஷத்துல கீழே ஒரு வீடு, மேல ஒரு மாடி, அதுக்கு மேல ஒரு மாடி கட்டிட்டு 2 மாடி கட்டி என்ன செஞ்சிட்டாரு? வாடகைக்கு விட்டுட்டு இப்ப என்ன ஜம்முன்னு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் அங்க இருக்கிறாரா? இல்ல. அருங்குடையே எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. ஏதோ ஒரு தெய்வம் ஆண்டவர்கிட்ட வந்த அற்புதத்தை பெற்றுக்கிட்ட. ஆனா பெற்றுக்கிட்டு என்ன செய்யணும்? நீ பின்னாடி போகணும்ல, பின்வாங்கி போகணும். ஆசீர்வாதத்தை நம்ம வாங்குறோம், ஆனா என்ன செய்யணும்? தேவைக்கு மட்டும் ஊர்கா போல ஆண்டவரை வச்சுக்கிறோமே. ஆண்டவரோட ஊர்கா போல நீங்க வச்சுக்கிறோம். ஆண்டவரை பார்த்து அப்ப நல்ல பங்கை எடுத்து அந்த விசுவாசத்தோட ஓடக்கூடியவர்கள் கம்மியா இருக்கிறாங்க. விசுவாசத்தோட யார் ஓடுறாங்க? விசுவாசத்தோட யார் வராங்க? 100ல 10 பேர் தான் பொறுக்கி எடுக்க முடியும். அவ்வளவுதான் எடுக்க முடியும். அவ்வளவுதான் எடுக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம என்ன விசுவாச வீரர்கள்னு சொல்ல முடியாது. விசுவாச வீரர் பட்டியல நம்ம பார்க்கும்போது யாரும் இல்ல அங்க இந்த இடத்துல. சாலமோனு இல்லையே, விசுவாச பட்டியல யாரும் இல்ல. ஞானத்தை குறித்து அவன் இல்ல, விசுவாச பட்டியல இல்லங்க. ஏன்? ஞானத்தை கேட்டான், அந்த உலக ஞானத்தை கேட்டான். ஆனா ஆண்டவர் ஞானத்தை அவன் என்ன செய்ய? இழந்து போயிட்டானே, அசட்டை பண்ணி இன்னைக்கு போயிட்டானே. இன்னைக்கு நம்மளும் அசட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அநேக ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது ஆண்டவர் சொல்ற, நீ ஆண்டவர் பாத்திரம் இருக்கியா, மனித பாத்திரம் இருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் எங்க இருக்கா? பிசாசு பாத்திரம் தான் இருக்கிறான். யாருக்கு? காசுன்ற ஒரு பிசாசு, என்னது சொத்தன்ற ஒரு பிசாசு.
என்னது சொத்தென்ற ஒரு பிசாசு. ஒவ்வொரு பிசாசுக்கு எதெல்லாம் நம்ம தேடுகிறோமோ அதெல்லாம் பிசாசு. அன்னைக்கு நீ தேவனை தேடு, அப்போது உனக்கு உலகத்துல எல்லாமே என்னது எல்லாமே கொடுக்கப்படும். நீ உட்கார்ந்த இருந்த வரலையே எல்லாமே கிடைக்கும். எஸ்ஆர்எம்ல நான் படுக்கையில இருந்தேன். என்னது நானும் என் பொண்ணும் தான். எங்க வீட்டுக்கார நமக்கு வேலை கொடுக்கல, லீவு கொடுக்கல, என்ன செய்யல, நான் படுத்திருக்கிறேன். அப்ப என்னது இருக்கின்ற காசை எங்க வீட்டுக்காரமா அமுச்சு விட்டாங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இது எல்லாமே தேவ சித்தம். என்ன செஞ்சேன், நான் வியாதியோட படுத்திருக்கிறேன். மூணாவது ஒரு மனுஷன் என்ன செய்யறான், குளிர்கா டைபாய்டு காய்ச்சலோட வந்து படுத்திருக்கிறான். நானே எனக்கு ஜெபிக்கிறதுக்கு 2 பேர் வேணும். நான் அவனுக்கு ஜெபிச்சிட்டு இருக்கேன். யாருக்கு, ஆண்டவரே இந்த குளிர் காய்ச்சலோட கம்பளி போர்வை 2 போர்வை போத்திட்டு படுத்திருக்கிறான். கம்பளி போர்வை போத்துட்டு இருக்கோம், ஃபேன் ஓடுது. ஏன்னா ஃபேன் ஒன்றால் குளிர்துன்றான், அவ்வளோ மெல்லமாக தான் ஓடுது. ஏன்னா அவனுக்கு ஃபேன் தேவையில்லை, எனக்கு ஃபேன் தேவை. அப்ப என்ன செய்யற, அவனுக்காக ஜெபிச்சிட்டு இருக்கிறேன். ஜெபிக்கும் போது அவனுக்காக ஜெபிக்கும் போது ஏன் தேவை ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. என்னது ஏன் தேவையை சந்தித்தார். ஏன்னா அது வந்து என்ன செஞ்ச, ஒரு பிரதர் வந்தாங்க. என்ன பிரதர் என்ன தெரியும், எது எப்படி இருக்கு, செலவுலாம் எப்படி பார்த்து ஆண்டவர் பார்த்துக்கிறார் பிரதர்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், அமைதியா இருந்தேன். டக்குன்னு என்ன செஞ்சாரு, என் மகன் கையில 10,000 காசு எடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க பாப்பா, அப்பாவுக்கு வேற ஏதாவதுனா என்ன செய்யறாரு, போன் பண்ணு பிரதர், அப்பாவுக்கு தெரியும் நம்பரு, என் பேர் சொல்லுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, போயிட்டாரு. அப்ப நீ பிறருக்கு பாதத்துல நீ பிறருக்காக நீ ஜெபிச்சு பாரு, உன் தேவையே ஆண்டவர் சந்திப்பார் கண்டிப்பா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் சரி, உடல் வியாதியா இருந்தாலும் சரி, போராட்டமா இருந்தாலும், குடும்ப பாரமா இருந்தாலும் சரி, பிள்ளை தேவையா இருந்தாலும், நீ ஆண்டவர் பாத்திர உட்கார்ந்து ஜெபி விசுவாசத்தோடு. நீ விசுவாச பட்டியல இன்னைக்கு நான் அந்த இடத்துல நான் வர வேண்டும் என்றா நீ என்ன செய்ய, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஆண்டவர் பாத்திர இருக்கணும். இன்னைக்கு விசுவாசத்தோடு இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறா, பல்லாயிரம். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு எனக்காக வேண்டிக் கொள்ளும் சொன்ன புனிதர்கள் யார் பாத்திர இருக்கிறாங்க. உபாக புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. உபாக புத்தகம் 33:3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் பாருங்க, அவங்க பரிசுத்தவான்கள் எல்லாம் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். உமது கையில் இருக்கிறாரே, அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உமது பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். பாருங்க, உன் வார்த்தையினால் என்ன செய்வாங்களா, போதனை. அவர் பரிசுத்தவான்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கிறது, பரிசுத்தவான் யாரு, இந்த புனித வாழ்க்கை வாழ்ந்தாங்கல்ல, இன்னைக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொல்றாங்கல்ல. என்னது புனிதர்கள் அநேகம் இன்னைக்கு மரித்து இரத்த சாட்சியா மரித்த புனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. வேத சாட்சியா இன்னைக்கு மரித்தவர்கள்லாம் நிறைய பேர். அப்ப அவங்கள எங்க இருக்கிறாங்க இன்னைக்கு, சுருவத்துல இருக்கிறாங்களா, சுருவத்துல இருக்காங்க, தேர்ல இருக்கிறாங்களா, விழாக்கள்ல இருக்கிறாங்களா, மங்கனூர்ல இருக்கிறாரா, வாணிப்பட்டியில இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க உங்க புனிதர்கள்லாம், எங்க இப்பதான் வாட்சிங்க எங்க இருக்கிறாங்க, அவர் பாதத்துல இருக்கிறாருங்க. யார் பாதத்துல, மரித்த அனைவருமே யார் பாதத்துல இருக்கிறாங்க, இன்னைக்கு அவர் பாதத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு யாருக்கிட்ட போய் நாம வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறோம், யாருக்கிட்ட வேண்டுதல் செய்து கொண்டு இருக்க, இறந்தவங்கிட்ட போய் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இறந்தவர்கள் எப்போ வருவாங்க, நீதி தீர்ப்புல வருவாங்க. எப்போ ஆண்டவரோட உயிர் உள்ள சாட்சியாக வரும்போது அவர் என்ன செய்ய, அந்த விசுவாசம் இன்னைக்கு உயிர் உள்ள இருக்கிற இந்த கடவுளை விட்டு விட்டு என்னது இறந்தவங்க போய் எனக்காக, அப்படிதானே போட்டு பைபிள்ல அப்படிதானே இருக்கு. பரிசுத்தவான்கள் எப்படி இருக்கிறாங்க, யார் பாதத்துல இருக்கிறாங்க, அவர் கையிலையும் அவர் பாதத்துல இருக்கிறாருங்க. அப்ப இன்னைக்கு மரித்த அனைவருமே இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எங்க, ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்களை நம்ம என்ன செஞ்சோம், ஆண்டவர் உண்மையான தெய்வம் இன்னைக்கு உயிரோடு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தவரை நம்ம விட்டு விட்டு இறந்தவங்கள்ட்ட போய் வேண்டிக்கொள்ள வேண்டுவாங்க. நம்ம வேண்ட முடியுமா, இறந்தவங்களுக்காக இன்னைக்கு ஜெபிக்க முடியுமா, இறந்தவர்கள் எங்க இருக்கிறாங்க, அவங்க நினைவு கூறணும்னா அவங்க எங்க இருக்கிறாங்க. தேவன் அதுக்கு தான் என்ன சொல்றாரு, இந்த சின்னஞ்சிறியவர்களாம் செய்வதெல்லாம் எனக்கே. இன்னைக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு யார்கிட்ட போய் இன்னைக்கு மன்றாடிக்கிட்டோம், இறந்தவன்கிட்ட போய் ஜெபம் கேட்டோம்னா நானும் செத்தவனா தான் இருப்பேன். அது இறந்தவன்கிட்ட போய் நான் இறந்தவன்கிட்ட போய் குறி கேட்டேன்னா யாரை மாறுவேன், நானும் அந்த லிஸ்ட்ல அவனுக்கு ஒரு
ஒரு துணையாளர் தான் நான் இருப்பேன். எடுத்து வாசிக்க உபாக புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். இறந்தவங்கள்ட்ட குறி கேட்பதனால என்ன செய்கிறது பாருங்க. நீங்க இறந்தவர்கிட்ட மன்றாடுறதுனா என்னது? அவனோட வழிகளை நம்ம என்ன சொல்றோம்? பின் சொல்லுகிறோம். உபாக புத்தகம் 18:10. தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சன பார்க்கின்றவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தக்காரனும் என்னது? யார்கிட்ட? செத்தவன் குறி கேட்பவனும் உங்களோட இருக்கலாகாது. கீழே இப்படிப்பட்டவர்களை செய்கிற எவனும் யாரா யாரா இன்னைக்கு எங்களுக்காக வேண்டிக் கொண்டு இன்னைக்கு யார்கிட்ட போய் இன்னைக்கு கேட்டுட்டு ஏன் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு ஏன் இன்னும் கிடைக்கல? இன்னும் ஏன் ஒரு ஆசீர்வாதம் என்ன ஏன் கிடைக்கல? இன்னைக்கு தரித்திரமாக ஏன் இருக்கிறோம்? ஏன் தரித்திரத்தை விட்டு ஏன் வெளியே வர முடியல? ஏன் தரித்திரமாக இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறோம்? இறந்தவர்கிட்ட கேட்கிறோமா இல்லையா? எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிற பெருசுலங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கணுங்க. என்னது? கிறிஸ்தவ முக்கியம் கிடையாது, சிலுவை அடையாளம் படுவது முக்கியம் கிடையாது. கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்ள வேண்டும், வார்த்தைக்குள்ள நீ கடந்து செல்ல. நீ பல்லாயிரங்கள் தேவர்கள் எங்க இருந்தாலும் அவரோட பாதத்தில் இருந்தாங்க, அவரோட இணைந்து வணங்கி கொண்டிருந்தாங்க. அவர் கையில இருக்கிறது. இன்னைக்கு நான் யார் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்? சிந்திச்சு பாருங்க. எதை பிடிச்சு நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கேன்? எதை பிடிச்சு நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன்? ஆண்டவர்ட்ட இன்னைக்கு பார்த்து இன்னைக்கு அமர்வது ரொம்ப கடினமா இருக்குது. இன்னைக்கு விசுவாசம் எனக்கு இல்லாத ஒரு இடமாக இதை அந்த மார்த்தா மரியாதை பார்த்தோம். யாருக்கு அந்த விசுவாசம் இருந்து நம்ம கடைசியில பார்த்துருவோம்? யாருக்கு அந்த விசுவாசம் இருந்தது? இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட யாருக்கு விசுவாசம் இருந்ததா? மரியாவுக்கு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா யாருக்கு விசுவாசம்? மார்த்தாவுக்கு தான் விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. என்னது? அப்ப கடவுள் அதுதான் சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 22:8 வாசிங்க. யோவானாகிய நானே இதை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். பாருங்க அவர் என்ன சொல்றாரு? அவர் பாதத்தில் தூதர் பாதத்தில் விழலாமா? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்தது அவருக்கு அவன் நீ இப்படி செய்யாதபாக்கு உன்னோடும் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தான். என் கால்ல நீ என்ன செய்யாத? என்னது? தேவ கால்ல தேவ தூதர் கால்ல நீ என்ன செய்யாத? இன்னைக்கு மெக்கல் சமணச பார்த்தா நக்கி என்னது? யார நக்குறாங்கன்னு தெரியாது. முதல் எது? மெக்கல் சமணச தொட்டு கும்பிடுறாங்கல்ல, தொட்டு கும்பிடுறாங்க. நிறைய பேர் சுருக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மெக்கல் தான் போவார், அடுத்தது அந்தோனியார் போவார், அடுத்தது சவுதியார் போவார், அடுத்ததுதான் பெரிய ராஜாக்கள் போவாங்க. என்னது? அம்மா போவாங்க, இல்லைன்னா அரசர் போவார், இயேசு போவார். யாரு காலில் தொட்டு கும்பிடுறாங்க? மெக்கல் சமன்ஸ் சுருவத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? யாரை தொட்டு கும்பிடுவாங்க? கீழே மிதிச்சுக்கிட்டு இருக்கிற பிசாசு தான் என்ன செய்வாங்க? ஈட்டியால குத்திட்டு நின்று கழுத்துல காலை வச்சுக்கிற பிசாசை தான் என்னதா இன்னைக்கு பிசாசை தான். நிறைய பேருக்கு தெரியலங்க. அது பாத்தீங்கன்னா மெக்கேல பார்த்தனா நீ தூதரையே கூட வேணா பிசாசு தான் கூட வரும். அதனாலதான் என்னது? எங்கேயாவது திருவிழாவுக்கு போயிட்டு வந்தா வீட்டுல தான் நடக்கும், முதல் சண்டை நடக்கும் பிளேஸ்லாம். ஏன்னா நீ போயிட்டு வரும்போது யாரை கூட்டிட்டு வர? பிசாசை தான் கூட்டிட்டு வர. நிறைய பேருக்கு என்ன தெரியல, ஏன்னா எதை வணங்குறனே தெரியல. என்னது? இதை ஏழை விட்டு எடுப்பாங்க. என்னது? கிராமத்துல தான் போட்டீங்கன்னா ஏன்னா மெக்கல் சமன்ஸுக்கு இவ்வளவு ரூபா, ஏன்னா அந்தோனியாருக்கு இவ்வளவு ரூபா, சவுதியாருக்கு இவ்வளவு ரூபா, மாதாமாக்கு இவ்வளவு ரூபா, ஏன்னா திருவிருதி ஆண்டவருக்கு இவ்வளவு ரூபா. என்னது? 5 சம்பளத்துக்கு 5 என்னது 5 கோத்திரங்கள் சொல்லும் போது என்னது 5 குடும்பத்தால தத்தெடுத்துக்கும் ஒவ்வொரு தேரையும். இதுவே எதை எடுத்துக்கிறாங்க? பிசாசை தத்தெடுத்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ எது மேல நீ விசுவாசமா இருக்கணும்? யார் காலில் விட வேண்டும்? யார் காலில்? நான் தேவ தூதரு, நீ என் பாதத்துல விழ. உன்னோட நான் சிறியவனா தான் படிச்சிருக்கேன், என் காலில் நீ என்ன செய்யாத? விழாத. அவ யார் காலில் விழணும்? தேவ பாதத்துல விழுவுங்க.
என்னது அந்த மரியா கத்து கொடுத்தா, தேவ பாதத்துல அமர்ந்து என்ன செஞ்சா, ஜெபித்து கொண்டு இருந்தா, சொல்லதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா. ஆனா இவ கேட்டாலும் இல்லையோ, மார்த்தா கேட்டாங்க. என்னது, யாரு கேட்டா? மார்த்தா. மரியா கேட்டாலும் இல்லையோ, யாரு கேட்டாங்க? மார்த்தா கேட்டுட்டு இருந்தா. கேட்டுதான் ஆண்டவர்கிட்ட கடைசியா பேசுவா. பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல கடைசியா வரும்போது அந்த மரியா பேசுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விசுவாசத்துல யாரு இருந்தா, அந்த மார்த்தாளுக்கு தான் அந்த விசுவாசம் இருந்து வேதம் அழகா சொல்லுது. அப்ப பாருங்க, அதே பாருங்க அப்போஸ்தலர் பணி 10ஆம் அதிகாரம் 25 வாசிங்களேன். இங்க பேதுரு யார் கால்ல விழுறான்னு பாப்போம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது, பாருங்க, பேதுரு உள்ள பிரவேசிக்க போது கொர்நேலியு அவருக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பாருங்க, அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், பாருங்க, நானும் ஒரு மனுஷன் தான், அவனோடு பேசிக்கொண்டு போதுமா, அது மட்டும் போதும், 25 மட்டும் போதும். பாருங்க, யார் காலில் விழுந்தா? கொர்நேலியு காலில் விழ. அவன் என்னது, கையை பிடிச்சு தூக்கி, பேதுரு நானும் உன்னை போல. அப்ப இருந்த இரத்த சாட்சா மரித்தவர்கள் ஒரு மனுஷன் தான். என்னது, அவங்க காலில் என்ன செய்யக்கூடாது? தேடு அங்க இருந்து வருதுன்னு வச்சு இங்கே ஒரு குடத்தை வச்சுட்டு காத்துட்டு உட்கார்ந்து இருக்கும். என்னது, தேடு நீங்க பழையக்குள் தேடு கடந்து வரும். பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது, இந்த பாத்தீங்கன்னா எப்படி இந்த நம்ம பருப்படத்துல இருக்கு இந்து கோயில் தேர் எப்படி அங்க இருந்து இந்த ஊர்வலமா வருவாங்க, அதே போல இவங்க என்ன செய்வாங்க, இந்த தேர் வரும்போது அங்க இருந்து சில பேர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, தேங்காய் உடைச்சி தண்ணி ஊத்தி என்ன செய்யறாங்க, தேர் அங்க வரும்போது இங்கேயே என்ன செய்யறாங்க, கால நெடுஞ்சாலமா விழுறாங்க. யார் கால விழ வேண்டும்? இன்னைக்கு தேவத்தாளர் காலடி விழாத என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு மனுஷ கால, இன்னைக்கு அரசியல்வாதி வந்துட்டான என்ன செய்யறாங்க, ஆளாத்தி எடுத்து காலில் விழுவுறவனும் 5-10க்கு பிச்சை எடுத்து காலில் விழணும் அவசியம். நீ ஆண்டவர் பாத்துல ஒரு கோடி தரக்கூடிய காலில் விழு. எங்க அப்பன் கோடீஸ்வரன், என்னது எங்க அப்பன் கோடீஸ்வரன் காலில் விழு. பிச்சைக்காரக்கு தரமா விழாத, 50-10க்கு 100க்கு விழாத. யாரையும் உதவி செஞ்சாலும் ₹1,00,000 கொடுத்தாலும் 10 லட்சம் கொடுத்தாலும் அவன் காலில் என்ன செய்யாத, கொடுக்க செய்ய கர்த்தர் கொடுக்க செய்தான். நீ விரும்பு, என்ன செய்ய, யாரும் அவர் தூண்ட விட்டாரு, ₹1,00,000 கொடுத்துருவாரா? தேவன் அவரோட பேசினாதான் கொடுக்க முடியும். என்னது, எந்த ஒரு மனிதனுடையும் என்ன செய்யறார், தேவன் பேசினாதான். கடன் வாங்கி போனால் நம்ம என்ன செய்யலாம், கர்த்தாவே கடன் வாங்க போறேன், இவங்க என்ன செய்யணும், கடன் கொடுக்கணும். யார்கிட்ட பெட்டிஷன் போட்டு போறோம்? தேவன்கிட்ட தான் பெட்டிஷன் போட்டு போறோம், கடவுள்கிட்ட தான் பெட்டிஷன் போட்டு போறோம். ஆனா பெட்டிஷன் போட்டுட்டு யார் காலில் விழுந்துட்டு வரோம்? மனுஷன் காலில் விழுந்துட்டு வரோம். அப்ப தேவன் கொடுக்க செய்த தேவன்கிட்ட. அப்ப அதுதான் அந்த கொர்நேலியு சொல்றாரு, பேதுரு நானும் உன்னை போல மனுஷன், என் காலில் நீ என்ன செய்யாத, விழாத. இன்னைக்கு நிறைய பேர் யார் காலில் விழுந்து கிடக்குறாங்க, அடிமையா விழுந்து கிடக்குறாங்க. என்னது, அடிமையா ஒரு மனுஷன் காலில் இன்னைக்கு விழுந்து கொண்டு கிடக்குறாங்க. நீங்க நேரே ஆண்டவரோட பாதத்துல விழுந்து நீங்க ஜெபிச்சு பாருங்க. என்னது, ஜெபிச்சு பாருங்க. நான் வீட்டுல உட்காந்து வேத படிச்சுட்டு என் ரூம்ல இருந்து நான் ஜெபிக்கும் போது அதிகாலை ஜெபிப்பேன். ஜெபிச்சுட்டு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாமே என்ன படம்லாம் வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல. நான் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து என்ன செய்வேன், பைபிளை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா நெடுஞ்சாலமா விழுந்து பைபிளோட என்ன செய்வேன், பைபிளை முத்தம் கொடுத்து பைபிளோட தான் கீழே விழுந்து அப்படியே நெடுஞ்சாலமா விழுந்து, ஆண்டவரே இந்த வேதத்தை நீ இன்னைக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டு வேத புத்தகத்துக்குள்ள என்ன செய்வேன். ஏமா இப்ப வீட்டுல அங்க ஹாலுக்கு வந்து படுத்திருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிருச்சுமா, அதுதானம்மா நம்ம இடத்துல போய் ஜெபம் பண்ண மாட்டேறாரு. எந்த இடத்துல? அவங்க இடத்துல நம்ம போய் ஜெபம் பண்ணல. என்னது, அவங்க இப்படி ஜெபிப்பாங்க, நான் இப்படி ஜெபிப்பேன். என்னது, நீ என்ன குறுக்க ஜெபிக்கிற, இப்படி ஜெபிக்கிற. இல்லை வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன், இங்கிட்டு படுக்க கூடாது, மேற்கு தலையை வச்சு கிழக்க காலை நிட்டு இப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க ஆப்போசிட்டாக தான் நான் படுப்பேன். என்னது, என்ன இங்கிட்டு படுப்பேன், இங்கிட்டு கிழக்கு பக்கம் தலையை வச்சு மேற்கு பக்கம் தலையை காலை நீட்டுவேன். இப்படிதான் செய்வேன், ஏடி இப்படிதான் செய்வேன். ஏன்னா அதே போல எது செவ்வாய்க்கிழமை செய்யாதன்னு சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை தான் செய்வேன். ஏன், எதற்கு செய்யறோம்? அதுக்குனாலதான் இப்ப கல்யாணத்தை கூட நம்ம எப்படி வச்சிருக்கோம்,
ஏன்னா முதல் செவ்வாய்க்கிழமை தான் பரிசுத்தம் நிச்சயம் எல்லாமே நிச்சயத்தை என்ன உறுதிப்படுத்துற செவ்வாய்க்கிழமை தான். புதன்கிழமை தான் கல்யாணம். அப்ப கடவுள் இன்னைக்கு யாருக்கிட்ட இன்னைக்கு என்னது நீ அந்த விசுவாசத்தை என்னது நீ செய்யும் போதுதான் அவன் நடத்துவான். நானே ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சேன்னா விசுவாசம் என்ன செய்வான்? அவன் அந்த நாள் தான். நீயே விசுவாசம் என்னது போதகர் அந்த நாள் தான் வச்சாரு, நான் வச்சா என்ன என்னது சுயத்தினால் பேசுவாங்க. சில பேர் சுயத்தினால பேசுவாங்க. அப்ப ஆண்டவர் பார்த்து அன்னைக்கு உட்கார்ந்து ஜெபிக்கிறது என்னது அந்த விசுவாசத்தை கொலைக்கடிக்கிறது யாருன்னா எங்களை போல ஊழியக்காரன், எங்களை போல ஊழியக்காரன். அப்ப நான் என்ன செய்யணும்? தெளிவா இருக்கணும். நானு தெளிவா இருந்து இந்த வழியில போக கூடாது, இந்த வழியில தான் போகணும், இந்த வழியில தான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும். யாரு கற்றுக் கொடுக்கணும்? ஊழியர்கள் தான். நீங்க பேசுறவங்க நாங்க தான் கற்றுக் கொடுக்கணும். நாங்களே வழி மாறி போய் அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கலன்னா நீ என்ன வேணாலும் நினைச்சீங்க. இன்னைக்கு இங்க காலையில இப்ப பேசுறேன், அடுத்தது 11 மணிக்கு ஒரு இடத்துல பேசணும், 11 வரைக்கும் ஒரு இடத்துல பேசணும். பேசிட்டு இன்னைக்கு 24 மணி நேரம் ஆராதனை. என்னது இன்னைக்கு காலையில இப்ப வந்திருக்கேன்ல, நாளைக்கு காலையில தான் நான் வீட்டுக்கு போவேன். என்னது இன்னைக்கு வந்திருக்கிறேன்ல, நாளை காலையில தான் நான் போவேன். அப்ப இந்த நாள் முழுவதும் பாருங்க, தேவன் நமக்கு எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நான் நினைப்பேன். ஆண்டவரே இன்னைக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், யாருக்குமே கிடைக்காது. ஆனா எனக்கு என்ன செய்யுது? 24 மணி நேரம் ஆண்டவர் பாத்திரம் உட்கார்றதுக்கு இன்னைக்கு உட்கார்ந்து நாளைக்கு காலையில வரைக்கும் நான் இருக்கிறேன்னா ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறாங்க. அப்ப யாரு காலில் நான் விழுந்தனோ அவர் காலத்தை நான் விழுந்தும் போது ஆசீர்வாதத்தை தன்னால தருவாரு. அல்லேலூயா. என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்தை தன்னால தருவாரு. ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? குறையாகவே வச்சுக்கொள்ள மாட்டார். அப்ப ஆண்டவர் பாதத்துல கொர்நேலியு கேட்கிறாரு, நீ ஏன் பாத்திர நீ இல்லாத? அதான் சங்கீதம் 47ஆம் அதிகாரம், சங்கீதம் 47 3 வாசிங்களே. சங்கீத புத்தகம் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தனக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். அல்லேலூயா. அந்த 3 மட்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தேசத்தை என்ன செய்ய யார் பாதத்துல சுதந்திரிக்க செய்வாரா? தேவனுடைய பாதத்துல. அப்ப யாரெல்லாம் இன்னைக்கு நமக்கு விரோதமாக செயல்படுற எந்த அந்நிய தெய்வமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எப்படியாப்பட்ட மனிதனை யார் பாதத்துல சுதந்திரமா விட செய்வாரா? தேவரோட கால்கள். இன்னைக்கு தேவர்கள் கால விழக்கூடியவங்க மனுஷனே இன்னைக்கு தேவர்கள் எங்க போய் மனுஷன் காலில் விழுந்துட்டு இருக்காங்க. யார் காலில் விழணும்? மனிதன் காலில் இன்னைக்கு விழுந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அநேக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்குனாரு, உருவாக்கினாரு. யாருக்கு உருவாக்கி யார் காலில் அடிபணிவதற்காக செய்தாரு? மனிதனுக்காக எல்லாமே உருவாக்கினார். அப்ப மனிதனுக்காக தான் எல்லா ஒரு செயல்களும் செய்து கொடுத்தாரு. ஆனா இந்த மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட எல்லா காலில் இன்னைக்கு என்னது? மரத்துல பின்னாடி விழுவுறாங்க, மரத்துல போய் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. மரத்தை பார்த்தா எந்த நீ பாத்தீங்கன்னா பிசாசு போல என்னது எங்க வேப்ப மரம் இருக்கு அங்கெல்லாம் ஒரு துணியை கட்டி விழுந்துக்கிட்டு, எங்கெல்லாம் வேப்ப மரம் இருக்கோ இப்ப வேப்ப மரத்தை விட்டுட்டு அரச மரத்துக்கு போயிட்டாங்க. என்னது வேப்ப மரத்தை விட்டுட்டு அரச மரத்துக்கு. நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் புளிய மரத்துல எவனும் துணி கட்டுறான்னு பாக்குறேன். அல்லேலூயா. என்னது அதையும் கேட்டேன். என்னது புளிய மரத்துல புழு அதையும் கட்டினீங்கன்னா நிறைய என்னது இங்க இருந்து மங்கனூர் வரைக்கும் கட்டிடலாம்ல. முன்னால அந்த லைன்ல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மங்கனூர் பக்கம்னா இங்க இருந்து நம்ம திருவரம்பூர் தாண்டிட்டு நான் எப்படி இருக்கும், அப்படியே கோத்துக்கிட்டு இருக்கும். அப்படியே 2 பக்கம் புளிய மரம் என்னது இங்கிட்டு கோத்துட்டு அப்படியே குகையாட்ட எங்க பார்த்தோன்னு வச்சுங்களேன். அவ்வளவு இருட்டா குகை 6 மணிக்கு அங்க போக முடியாது. அவ்வளவு ஒரு இருட்டா பயமா இருக்கும். ஒரு 90-95 அவ்வளவு ஒரு இதா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க அப்பெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னு அந்த மரத்தையே எடுத்துக்க மாட்டாங்க. அங்கங்க ஒரு சிலையை வச்சு அங்கங்க சம்பாரிச்சிருப்பாங்க. தெரிஞ்சு வருமானம் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு கடவுள் பாருங்க, இந்த உலக ராஜ்யம் அனைத்தையும் படைத்திருக்கிறாரு. கடவுள் எதற்கு படைத்தார்னா உங்களுக்கா எனக்காக தான் படைத்தார். இன்னைக்கு படைப்புக்கு முன்பாக போய் விழுந்து கொண்டு இருக்கிறோம். எதுக்கு முன்னாடி மனுஷங்கால ஒரு பக்கம் விழுவுறோம், புனிதர்கால ஒரு தேர் திருவிழாவில் ஒரு பக்கம் விழுவுறோம். இங்க படைப்புக்கு முன்பாக விழுந்து கொண்டிருக்கிறோம். அப்ப படைத்தது யாருக்காக படைச்சாரு?
யாருக்கு படைச்சாரு? நமக்காக படைச்சாரு. எதுக்கு படைச்சாரு? அதை இயற்கையை நீ ரசிக்க வேணும். வில்லியம்ஸ்னு ஒரு நம்ம நண்பர் இங்கே ஒரு வீடியோகிராஃபரு இதுல கலைக்காவில இருக்கிறார். பார்த்தீங்கன்னா இயற்கையை பத்தியே நேசிப்பார். இதை இயற்கையை பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பூச்செடி இருந்து நல்லா வளர்ந்து எடுத்து இருந்துச்சுன்னு வச்சுக்க, வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து அந்த பூசட்டி என்ன செய்யறாரு, ஓரமா போட்டு அந்த வசனத்தை போட்டு தேவன் படைத்த படைப்புன்னு இந்த பூத்தொட்டியை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல கற்கள் இருக்கும், மழை வரமே இருக்கும். வானத்தை என்ன ஷூட் பண்ணுவாரு, ஷூட் பண்ணி என்ன செய்யறாரு, ஏன்னா அந்த வானத்தை பாருங்க, ஆண்டவர் ஆகாயத்தை எப்படி படைச்சிருக்கிறான்னு அந்த ஆகாயத்துக்கு உண்டான வசனத்தை எடுத்து என்ன செய்யறாரு, போறாரு. அப்ப கடவுளோட இயற்கை இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இயற்கை என்ன ரசிக்க வேணும். ரசிச்ச இன்னைக்கு எத்தனை பேர் ரசிக்கிறாங்கன்னா தெரியல. அந்த மனுஷன் அழகா எடுத்து போடுவாருங்க. ஒவ்வொரு இயற்கை ஒண்ணுமே என்னது எடிட்டிங்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு, அப்படியே எடுப்பாரு, அப்படியே போடுவாரு. 2 நாளைக்கு முன்னாடி மழை வரும்போது சாயந்தர நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்துருக்காங்க, கல்லுக்குடியில இருந்து அந்த பாலத்துல இருந்து அந்த சூரியன் மறைவதை என்ன செஞ்சாரு, அழகா எடுத்து கடைசியில் அந்த விளிம்பு போற நேரத்துல சூப்பரா எடுத்து என்ன செஞ்சாரு, ஆண்டவருடைய அந்த கதிரவனை எப்படி மறையும் நேரத்துல தேவனை அழகா வைத்திருக்கிறான்னு அந்த இடத்துல சூழ்நிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அப்படியே இயற்கை ஒன்றும் நேச்சரா கன்னியாகுமரியில் எடுத்தது போலயே இருந்தது. அப்ப நான் பிரதர் எங்க பிரதர் இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னு, எல்லாம் நம்ம பாலத்துல இருந்து தான் எடுக்கிறேன். எங்க இருந்து? நம்ம பாலத்துல இருந்து எடுக்கிறேன். அப்புறம் இங்க இந்த பாலத்துல இருந்து இங்க நம்ம ஆரோக்கிய மாதா கோயில் சென்ட்ரல் நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கவே, இங்க இருந்து அந்த மரம் செடி கொடி இங்க இருந்து பார்க்கும்போது அந்த பழைய கெபி இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, எடுத்திருக்கிறாரு. அப்ப கடவுளோட படைப்பு இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு ஆராதிக்கிற மனிதனாக இருக்கிறோம், ஆனா அதை ரசிக்க கூடியவர்களாக ஆண்டவர் நல்லது என்று படைச்சாருங்க. அதை ஒவ்வொன்றையும் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு என்னது, தேவன் எதற்காக படைச்சாரு, வணங்குவதற்காக படைக்கல, அவரை துதிப்பதற்கு. இன்னைக்கு பாட்டுகளை காட்டு புஷ்பங்கள் உலகம் எல்லாத்தையுமே இந்த இடத்துல இருந்து அடுத்த குரலுக்கு ஆண்டவருக்கு என்னது செவி கொடுக்கிறது. ஆனா மனிதனாகிய நானு செவி கொடுக்கிறோமா, செவி கொடுக்கிறோமா? இன்னைக்கு கதிரவன்ல இருந்து அவர் உண்டாக்கப்பட்ட எல்லாமே ஆண்டவர் தேவனுக்கு குரலுக்கு செவி கொடுக்கிறது. ஆனா மனுஷன் செவி கொடுக்கிறது. அதான் பாருங்க, அதே சொல்றாரு எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 எடுத்து வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் சகலத்தை அவன் பாதத்திலே கீழ்ப்படிய செய்தார். சகலமும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் சகலத்தை எது யார் கால அவன் பாதத்தில் விழுவதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சாராம், என்ன செஞ்சாரு, அவர் பாதத்தில் விழுவதற்காக தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார். ஆனா இன்னைக்கு மனிதனோட பாதம் இன்னைக்கு எதை குறிக்கிறது, மனித பாதத்தை கொடுக்கிறது சாபத்தை குறிக்கப்படுகிறது. மனுஷ கால விழுவது எதை குறிக்குது, எந்த மனுஷ காலையும் ஒரு நீதிமான் காலில் போய் விழுந்தாலும் ஒண்ணு இல்ல, ஒரு பாவியோட காலில் போய் விழுந்தா சாபம் இருக்கிற பாவம் ஏன் தலையில தாங்க விடியும். என்னது, ஏன் தலையில தான் விடியும். இன்னைக்கு உதவி கரங்கள் நீட்டும் போது கூட யாருக்கிட்ட வாங்கணும்னு தரம் இருக்கு, தெரிஞ்சு வாங்கணும். யார்கிட்ட தெரிஞ்சு வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும்னு உதவிக்கரம் நீட்டும் போது கூட இலவசமா வருதுன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாதுங்க. இலவசமா கிடைக்குதுன்னு ஆணு விழுந்தாத. நீ எந்த மனுஷங்கிட்ட போய் நீ நின்னாலும் தேவ சமூகத்தில் நின்று கையை உயர்த்து. விசுவாசம் யார்கிட்ட இருக்கு, தேவன்கிட்ட நீ விசுவாசத்தோடு இரு. ஆண்டவர் எப்படி இருந்தாலும் கொடுப்பாரு, எப்படியா இருந்தாலும் கொடுப்பாரு. எனக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்க கூட ஒரு நேரம் இல்லாத இருந்தது. இந்த சுகர் 480 சுகர் இருக்கும்போது எனக்கு மாத்திரை மருந்து, நான் கவர்மெண்ட் மாத்திரை சாப்பிட மாட்டேன். கவர்மெண்ட் மாத்திரை நான் சாப்பிட மாட்டேன். வெளியில மெடிக்கல்ல வாங்கி தான் நான் வெளி மெடிக்கல்ல இருந்தா வாங்குவேன். இன்ன வரைக்கும் நான் கவர்மெண்ட் மாத்திரையும் சரி எதுவுமே சாப்பிட மாட்டேன். வெளியில இருந்தா எந்த மாத்திரையாலும் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா அதுமாதிரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன். ஒரே ஒரு டைம் எப்போ இந்த 10 நாள் கொரோனா நேரத்தில் இருந்தேன். கொரோனா நேரத்தில் அந்த 10 நாள் 10-11 நாள் என்ன செஞ்சேன், அங்கே இருந்தேன். இந்த நேரத்தில் என்ன செய்ய மாட்டேன், நான் இருக்க போக மாட்டேன். எனக்கு அது ஒரு அருகருப்பாகவே இருக்கும், கடைசி வரைக்குமே இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும் போது ஒரு மாத்திரை மருந்து கேட்டால் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட தேவன் வாங்கி கொடுத்தாருங்க.
என்னது அந்த நேரத்துல கூட என்ன செஞ்சாங்க, சம்பந்தமே இருக்காது. ஒரு ஊழியத்துக்கு போனோம்னு வச்சுங்களேன், அங்க போனோம்னு வச்சுங்களேன், அந்த மாத்திரைக்கு உண்டான செலவுகளை ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவங்களுக்கு தெரியும். என்ன பிரதர் இப்படி இருக்கீங்க போறீங்க என்னன்னு கேட்பாங்க. கேட்கும்போது நான் சொல்லுவேன் இந்த மாதிரி விஷயம்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க, கொண்டாங்க பிரதர் நான் 1 மாசத்துக்கு உண்டான மாத்திரத்தை நான் வாங்கி தரேன். 1 மாசத்துக்கு உண்டான 2 மாசத்துக்கு என்ன செய்வாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப யாரோடு நான் இறைக்க, இந்த மனிதனோட இன்னைக்கு ஆண்டோடு இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறாரு. எதற்காக? உங்களை என்னையும் தாங்கிறதுக்கு தாங்க. என்னது உங்களை என்னையும் தாங்கிறதுக்காக தான். அப்ப ஆண்டவர் பாதத்துல நான் எப்பெல்லாம் நான் உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேனோ, என் மகளோட திருமணத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா அன்னைக்கு உண்டான அரிசியை எப்ப 3வது மாசமே ஏன்னா ஒரு நபர் என்ன செஞ்சாரு, அவன் பொண்ணு கூட கல்யாண திருமணத்துக்கு என்ன செய்ய நான் அரிசியை வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, முன் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன் 800 பேருக்கு சமைக்கணும். 800 பேருக்கு சமைக்கிறதுக்கு உண்டான அரிசியை நைட் டிஃபனுக்கும் மறுநாள் கல்யாணத்துக்கும் என்ன செஞ்சாங்க, வாங்கி கொடுத்தாங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட என்ன செய்யல. அப்ப யாரை என் தேவன் என்ன செஞ்சிருக்காரு, முன்குறிச்சு வச்சிருக்கிறாருங்க. அதனால அவர் அரிசி வாங்கி கொடுத்தாரு, அவர் காலில் போய் நான் விழ முடியுமா? தேவையில்லை. நான் போய் உன்கிட்ட கேட்கல, நீ தேவன் பேசுறாரு உங்ககிட்ட, நீ என்ன செய்ய சொன்னா செஞ்சிருக்கிற. புரியுதுங்களா? தேவன் சொன்னாதான் செய்ய முடியும். திடீர்னு ஒருத்தவங்க தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, லியோ பிரதரை பார்க்கணும்னுட்டு. என்ன சார், ஒருத்தர் கண்ணுக்காக ஹென்ரின்னு ஒருத்தர் காட்டூர் ஆயில் மில் ஸ்டாப்ல இருக்கிறார் ஹென்ரின்னு. அந்த பிரதருக்காக என்ன சார், கண்ணுக்காக நான் செபிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் கண்ணுக்காக கண்ணுல நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் என்ன செய்வேன், இந்த உப்பை தண்ணீரை எடுத்து என்ன செய்வேன், எப்பயுமே சவம் பண்ணி என்ன செய்வேன், அவர் மேலே ஊற்றி அந்த தண்ணீரை எப்பயுமே குடிக்க சொல்லிக்கிட்டே இருப்பேன். குடிக்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த தண்ணீரை எலிசா ஜெபிச்ச தண்ணீர் ஊழி நீரோட்டம் போல 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20 21 வரைக்கும் செய்யும்போது அந்த நகர் தண்ணி கெட்டதாக அந்த புது கிண்ணத்துல என்ன செஞ்சாரு, கொஞ்சம் உப்பை கொண்டு போய் அந்த தண்ணீரை போட்டு அது என்ன மாறுச்சு, மதுரமாக மாறுச்சு. சாகுறாது, அழுகிறாது, அந்த புலம்பல் எல்லாமே இருக்காது. அப்ப அந்த வசனத்தை சொல்லி என்ன செஞ்சோம், தெளிச்சோம். அந்த தண்ணியை அந்த இடத்துல கொடுத்து அவர் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கண்ணுல அந்த இது தொட்டு அவர் ஜெபம் பண்ணிருக்காருங்க. கண் வடிஞ்சிட்டு இருக்கின்ற அந்த என்னது கண்ணுல வடிஞ்சிட்டு இருந்த அந்த தண்ணி நின்று போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நாளா என்ன செய்யறாரு, பிரதர் வீட்டுக்கு வாங்கன்னு. ஐயா நான் அங்க வரும்போது நான் வரேன். என்னது வரும்போது வரேன். அவருக்கு என்ன செய்யல, சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. பாத்தீங்கன்னா அவருக்கு அவர் சொல்றாரு, நான் அந்த கண்ணாடி வாங்கி கொடுத்ததுல இருந்து அந்த கண்ணுக்காக நான் செபித்து கொண்டே தான் இருந்தேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான சகோதரனுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கு போற நேரத்துல மட்டும் கண்ணாடி போடுறாரு. வேலைக்கு போற நேரம் மட்டும் கண்ணாடியை போடுறாரு. மித்த நேரத்துல என்னது, கண்ணாடி இல்லாம இன்னைக்கு 76 வயசுல இன்னைக்கு என்ன செய்யறாரு, 76 வயசுல கண்ணாடி போடாம இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. உட்கார்ந்து அவர் வேலையை பார்க்கிறாரு. வெளியே எங்கன்னா வரணும்னா தூர பார்வைக்காக என்ன செய்யறாரு, கண்ணாடி போட்டுக்கிறாரு. இந்த நேரத்துல ஜெபிக்கிறது கொள்றது எல்லாமே அந்த மனிதன் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஏன் அவர் யார் பார்க்கிறாரு? அப்ப சொன்னேன், நீ பிரதர் நான் உங்களோட சிறு வயது, எனக்கு உங்க வயசோட எனக்கு 30 வயசு சிறுவன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க யார்கிட்ட உட்கணும்? அப்ப நான் என்ன பார்த்தேன்னு முழங்கால் போட்டு ஜெபிங்க, நான் முழங்கால் போடுவேன். ஜெபிக்க சொல்ல, நீங்க முழங்கால் போடாதீங்க ஐயா. அவர் அப்ப சொல்லும் போது அந்த வயதுல சொல்றாரு, தம்பி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு முன்னாடி நான் முழங்கால் போடணும், ஆனா உங்களுக்கு முன்னாடி முழங்கால் போட என் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். அப்ப தேவனை விசுவாசித்து என்னது, அவர் பாத்திர நான் முழங்கால் போடுறேன். நான் உங்களுக்காக நான் என்ன செய்யல, என் பிள்ளை மாதிரி என் பேர பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க, உங்க காலில் என்ன செய்யல நான் முழங்கால் போடுறேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தை அவரு என்ன தூண்டுறாருங்க. அப்ப என்ன செய்வேன், அவர் முழங்கால் போட்டீங்கன்னா இங்க நின்றுக்கிட்டு என்ன செய்வேன், அவருக்கு மேல கைகளை வைத்து ஜெபிப்பேன். ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த 76 வயதிலையும் ஆண்டவர் சுகமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதாங்க சாட்சி. நீங்க ஆண்டவர் காலில் நீங்க விழக்கூடிய, நீங்க யார் காலில் விழ வேணுமோ அவர் காலில் விழுவுங்க. நீங்க அந்த 76 வயதுல நீங்க அந்த என்னது ஹென்ரின்றவர் நீங்க ஆண்டவர் பாத்திர விழுது கொண்ட விசுவாசத்தோடு ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் என்ன செய்வாரு, பிரதர் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னது எனக்காக போன ஜெபம் பண்ண கேட்பாரு ஆண்டவர்? கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்க மாட்டாரா? கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 100க்கு அதிபதியானவன் வேலைக்காரன் எங்க இருந்தான், எங்க தொலைவுல இருந்தான். யார் ஜெபிக்க கேட்டாங்க இங்க வந்து, ஆண்டவரே என் பணியாளர்னு காய்ச்சலோட இருக்கான் வரீங்களான்னு கேட்டாரு. ஆனா அவரு வரதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. யாருக்கு விசுவாசம் இல்ல,
இவனுக்கு இல்ல. யாருக்கு? ராஜாக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. என்ன சொல்ல? ஆண்டவரே, என் இடத்துக்கு வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் அவன் குணமாவன் என்று சொன்ன ஒரு வார்த்தை. ஆண்டவர் தேவன் அங்க வருவதற்கு அவன் காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவனுக்கு அந்த விசுவாசம் இல்ல. ஆனா அந்த கடைசியாக மறிக்கிற நேரத்துல அவனுக்கு அந்த விசுவாசத்தை தூண்டப்பட்டாங்க. என் தேவன் எப்ப கடைசியில நேரத்துல கூட அவன் விசுவாசத்தை அந்த இடத்துல காண இவரே மெய்யான தேவன் என்று சொல்ல அந்த நாமத்தை தேவன் கொடுத்தாரு. இந்த விசுவாசம் தான் இன்னைக்கு நமக்கு யாரு தேடுகிறது? நம்மளை தேடுகிறது. இந்த விசுவாசம் யாருகிட்ட இருந்ததா? இந்த மார்த்தா கிட்ட இருந்ததுங்க. மார்த்தா கிட்ட இருந்தது. நல்ல பங்க தேர்ந்தெடுத்து பாதத்திலே அமர்ந்திருந்தவர் என்ன செஞ்சிருக்கணும்? என் தேவன் சொன்னாரு, அவர் பாதத்துல உட்கார்ந்து இருந்தேன். ஆனா என்ன செய்யறாரு? ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் மரித்த என் சகோதரனை உயிரோட எழ செய்வதற்கு வருவார்னு யாரு காத்துட்டு இருக்கணும்? யாரு காத்துட்டு இருக்கணும்? மரியா காத்துட்டு இருக்கணும். யாரு காத்துட்டு இருந்தாங்க? மார்த்தா காத்துட்டு இருந்தா. யாரு காத்துட்டு இருந்தா? மார்த்தா தானே காத்துட்டு இருந்தா. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் இப்படியே சொல்லி சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டாங்க? மரியா மரியா நல்ல பங்க தேர்ந்தெடுத்தாங்க. வார்த்தையை கேட்டவங்க யாரு? வார்த்தைக்கு தான் ஜீவன் இருக்கு. வார்த்தைக்கு தான் ஜீவன் இருக்கு. இந்த வார்த்தை வழியாக விசுவாசமாக ஓட முடியும். அந்த வார்த்தை வழியாக தான் நீ தேட முடியும். அதான் எசையா புத்தகம் 60:14 வாசிங்க. எசையா புத்தகம் 60:14 அது கடைசியில வாசிச்சுக்கலாம். மார்த்தா மரியாளோட விஷயத்தை கடைசியில வாசி முடிச்சிருவோம். 60:14 உன்னை ஒடுக்கின பிள்ளைகளையும் குனிந்து பாருங்க, உன்னை ஒடுக்கினவர்கள் பிள்ளைகளிடம் குனிந்து உன்னிடம் வந்து உன்னை அசட்டப்படுத்த யாவரையும் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தர் என்று நகரம் என்றும் பாருங்க, யாரோட சீயோன் என்று? இஸ்ரவேல் என்று சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரோட என்னது கடந்து கொள்ள போகாம இருந்தார். ஆனாலும் தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அது மட்டும் போதுமா? அந்த 14 மட்டும் போதும். என்ன செய்வாரா? அந்த 14 மட்டும் படிங்க. பாருங்க, நீங்க ஒடுக்கினவர்களும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை இந்த உலகத்துல யாரெல்லாம் இன்னைக்கு அசட்டை இன்னைக்கு நமக்கு பண்ணார்களோ உன் காலடியில் பணிந்து உன்னை பாருங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் அழைச்சிட்டு வருவாரு. உன்னை யாரெல்லாம் அசட்டப்படாம யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்துறாரோ அவரே ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து யார் காலில் விழ செய்வாங்களா? யார் காலில் விழ? என்னுடைய காலில் விழ செய்வார் ஒரு நாளைக்கு. எப்படி? யோசேப்பு பாத்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரங்களே அசட்டை நடத்தினாங்க. அவங்க சொன்ன தீர்க்கதரிசி அசட்டையாக பேசினாங்க. யார் கடைசியில யார் காலத்துல விழ சொன்னாங்க? யார் பாத்துல விழ? யோசேப்பின் காலில் வந்து சகோதரர் எல்லாமே பஞ்சத்துல வந்து விழுந்தாங்க. பஞ்சத்துல வந்து விழுந்தாங்களா இல்லையா? அப்ப அவன் வார்த்தையே, அவன் தீர்க்கதரிசியே, அவனோட தெய்வத்தை என்ன எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? அசட்டைப்படுத்தினார்கள். பண்ணாங்களா இல்லையா? அதிகாரம் 50:20 சொல்றாரு, அவர்கள் எனக்கு தீமை நினைத்தார்கள், தேவன் இன்று நடப்பது போல அதை என்ன செஞ்சாராம்? நன்மையாக மாற்றினார். அப்ப தேவத்தை நம்பி இருந்தோம்னா எத்தனை பேர் இன்னைக்கு அசட்டை பண்ணியிருந்தாங்க? எஸ்ஐயா 66:1 சொல்ல 7 சொல்லப்படுது. எந்த இடத்துல அவமானப்படுகிற அந்த இடத்துல உன் உடைமைகளை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன்றாரு. எந்த இடத்துல இன்னைக்கு அவமானப்பட்டு இருக்கிறோம், நிந்தரப்பட்டு இருக்கிறோம், அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. உன்னை அசட்டை பண்ணிடுறவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம அசட்டையா நினைச்சு போறாங்க? இப்ப பேசி நம்ம கேட்கிறதா? என்னது இவன் பேசி கேட்கிறதா? இவன் சொல்லி நம்ம கேட்கிறதா? நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ ஞானத்தை கொடுத்துருக்க, எப்படிலாம் பேசலாம், எப்படிலாம் இருக்கலாம்னு நிறைய என்ன செய்வாங்க? தேவனோட என்ன அசட்டை பண்ண பண்ணிட்டு போறாங்க. அதை பத்தி தேவையில்லை. இது யாரோட வார்த்தை? தேவனோட வார்த்தை. என்னது? தேவனோட வார்த்தை. சில இடங்கள்லாம் போகும்போது சில காயங்கள்லாம் பட்டு வருவேன். பார்த்தீங்கன்னா இந்த ஊழியர் பாதையில் எங்கள் பகுதியில் இருக்கும்போது தர்மநாபுரத்தில் இருந்து நான் இந்த இடத்துல வரேன்னு சொல்லிட்டு சில ஊழியர்கள் இந்த ஒன்றும் இல்லை, நான் என் ஊர் பேரை கூட என்ன தெருவு நான் ஊரை கோயிலே சொல்லுவேன். எங்க அருளானந்தர் ஆலயம் இருக்கு தெரியுங்களா? சுப்பிரமணியபுரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
2017 அந்த இடத்துல நான் ஒரு செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 3 நாள் அந்த கன்வென்ஷன் கூட்டம் அப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயம்பட்டியில் இருக்கிற ஃபாதர் விஜய் பலவேந்தன் தான் இன்னைக்கு திருசாலபுரத்தில் இருக்கிறார். அவரு தான் என்ன செஞ்சாரு, அவர் தான் என்ன செஞ்சாரு, இது மாதிரி ப்ரேயருக்கு வேணும், ஒரு டெய்லியும் 3 நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு டாக்கு கொடுக்கணும் சொன்னா எதுக்கு எனக்கு அடுத்தது ஃபாதர் வருவார். அப்போ ஒர்ஷிப்பும் ஏன்னா அதை ஒரு சின்ன ஒரு ஆராதனையும் ஒரு 1/2 hour ஆராதனையும் எனக்கு நடத்துறதுக்கு யார் கொடுத்தாங்க, இங்கே இருக்கிறவங்க என்னை கூப்பிடல, எங்க இருக்கிறவங்க கூப்பிட்டாங்க. ஐயம்பட்டியில் இருந்த ஃபாதர் எனக்கு என்ன செய்யறாரு, ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு. அப்போ முதல் நாள் என்ன தெரியல, அங்கே தெரியல. இன்னைக்கு மறை மாவட்ட லெவல்ல இருக்கிற யாரது ஞானப்பிரகாசன் ஏன்னா தெரியுங்களா, ஞானப்பிரகாசன் அவர் தான் வின்சென்ட் பே பவுல் சபை தலைவர், மறை மாவட்ட லெவல்ல அவர் தான் தலைவர். அவர் தான் என்ன செஞ்சாரு, ஏன்னா நீ எந்த ஏரியா தம்பி, எங்க இருந்தவர், நான் என்ன செஞ்சேன் 2017 அங்க பேசும்போது நான் சொன்னேன், யதார்த்தமா சொன்னேன், இந்த பகுதியில தான் நான் இருக்கிறேன். இந்த பகுதியில் இருக்கும்போது என்ன ஒரு எப்படி பேசினாங்க தெரியுங்களா, இவன் சொல்லி நான் கேட்கிறதா. என்னது தேவனை என்ன நல்லா பயன்படுத்தினாருங்க. 3 நாளா நல்லா பயன்படுத்தினார். ஜேம்ஸ் ஃபாதர் தான் அங்கே அப்போ இருந்தார். 2017 ஜேம்ஸ் ஃபாதர் தான் இருந்தார். அப்போ சொன்னார், தம்பி இந்த வயசுல ஆண்டவர் நிறைய ஆண்டவர் பயன்படுத்துறார், இன்னும் நீ வளரணும் தம்பி என்று சொல்லி. ஏன்னா அப்போ சொல்லும் போது கத்தோலிக்க திருச்சபையை விட்டு மட்டும் போயிடாதான்னு சொன்னார். நான் போக மாட்டேன் ஏன்னு சொல்லிட்டு இருந்தேன், போக மாட்டேன் என்னைக்கும் நான் போக மாட்டேன் என்று சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ என்ன சொல்றாங்க, என்ன வேலை செய்கிறேன், என்னது என்ன வேலை செய்கிறேன், எந்த ஏரியாவில் வரேன், அப்படியாப்பட்டவர் இன்னைக்கு நம்ம 3 நாளா எப்போ சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஃபுல் டே அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் சாப்பாடு போட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அமுச்சு விட்டுட்டு 6 நைட் 9 வரைக்கும் நன்றி செலுத்தி, ஏன்னா அந்த சாங்கு போடும் போது கூட என்ன செய்யல, சாமியாரும் போடல, அந்த ஞானப்பிரகாசமும் போடல, அன்பிய பொறுப்பாளரும் போடல, சாதாரண ஒரு மனுஷனை வந்து என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல நான் காயப்பட்டேன். என்னது அந்த இடத்துல நான் காயப்பட்டேன். அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு அந்த அன்பிய பொறுப்பாளர்ல, ஏன் நீங்க போட்டா என்ன இவங்க போட்டா என்னன்னு சொல்லிட்டு. அப்ப கேட்கும் போது அப்ப எனக்கு என்ன செய்ய புரிந்து கொள்ள முடியல. என்னது அப்ப நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் இந்த மாதிரி இவ்வளவு காணிக்க கொடுத்தாங்க ஃபாதர், ஏன்னா 3 நாளைக்கு நடத்தினேன், இவ்வளவு காணிக்க கொடுத்தாங்க ஏன்னா சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், அதுல ஒரு காணிக்கை எடுத்து ஃபாதர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். அப்படியே கொடுத்துட்டு, ஃபாதர் நீங்க எவ்வளவு விரும்புறீங்களோ நீங்க கொடுங்க ஃபாதர் சொன்னா, நீங்க 3 நாள் கடவுளுக்காக நீங்க செஞ்சிருக்கீங்க, அவங்க பார்த்து கொடுத்துருக்காங்க, நீங்க முடிஞ்ச இந்த காணிக்கை பிரிச்சு நீங்க இல்ல ஃபாதர் நீங்க தான் அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னது நீங்க தான் அனுப்பிச்சு விட்றீங்க, அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீங்க எனக்கு கொடுங்க, இல்லைன்னா நீங்க நம்ம ஊழியத்துக்காக வச்சுக்கீங்க ஃபாதர் சொல்லிட்டு என்ன செய்யறேன். அப்ப இந்த ஃபாதர் யாருன்னு எனக்கு தெரியாது, யாரு விஜய் பலவேந்தன் யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த ஃபாதர் யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்க ஐயம்பட்டியில பிரேயர் கொடுக்க போகும்போது தான் அப்பதான் எனக்கு தெரியும் இவர் யாரு, எங்க இருக்கிறார். நம்ம சபரி ஆஸ்பத்திரிக்கு பக்கத்து வீடு தான், எங்க சபரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, நீங்க பாத்தீங்கன்னா அந்த திருமணனையே மோகன வீடு, ஓட்டு வீடு, அவர் வீடு, சொந்த வீடு. நீங்க திருசாலபுரத்துல அப்புறம் தான் யாருன்னு இவரு தெரியும். அவர் ஒரு தலித் சாமியார். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்குதான் எந்த இடத்துலயும் அவரை இருக்க விடாம விரட்டிட்டு, அவர் ஐயம்பட்டியில் 5 வருஷம் இருந்தது பெருசு தெரியுங்களா. இன்னைக்கு இங்க வந்து திருசாலபுரத்துல வந்து ரொம்ப சித்திரவதைப்பட்டார். இங்க வந்து என்னது, அப்ப என்னை கூப்பிட்டு நாங்க ஆராதனை நடத்தும் போது கூட, ஆனா நீங்க இன்னைக்கு நடத்துறது ஆராதனை தானே கடைசி, நான் ஏன்னு கேட்டேன், இங்க நீங்க யாரு எந்த ஏரியால இருந்து வரீங்க எல்லாரும். அப்ப பாருங்க இன்னைக்கு எதை பார்த்து இன்னைக்கு மனிதர்கள் ஓடுறாங்க, ஜாதியை பார்த்து தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த இடத்துல நீ அவமானப்படுகிறா, எந்த இடத்துல நீ அசிங்கப்படுறா, எந்த இடத்துல தலை குனிந்து நிற்கிறா, இன்னைக்கு எந்த இடத்துல நான் அவமானப்பட்டு நின்று எந்த இடத்துல நான் நிக்கிறேனோ, இன்னைக்கு எத்தனை ஆலயத்தில் இன்னைக்கு போய் பேசுவதற்கு எனக்கு எத்தனை ஆலயத்தில் எத்தனை குருக்கள் கூட கும்பகோணம் மறை மாவட்டத்தில் பிஷப்போட நின்று நான் பேசி இன்னைக்கு இறைவார்த்தையை நான் அறிவிச்சுட்டு வந்திருக்கிறேன். எனது கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இருக்கிற பிஷப்போட நின்று நான் அறிவிச்சுட்டு வந்திருக்கிறேன். அப்ப என்னது என் தலைமையில ஒரு சிலுவையை வைத்த முத்து மோதிரத்தை கொடுத்து என் தலைமையில் கைகளை வைத்து ஜெபிச்சார். ஏலாக்குறிச்சியில என்ன செய்த ஆண்டவர் பயன்படுத்தினாரு. இன்னைக்கு எந்த இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறோமோ அந்தந்த இடத்துலயே கடைசி வரைக்கும் இவங்க மாமா இன்ன வரைக்கும் எங்க அறுமுறையில தான் நான் 18 வருஷம் இருக்கிறேன். இவங்க மாமா கூட சேர்ந்து நான் இன்ன வரைக்கும் நான் ஊழியம் பார்த்தது இல்லை. அவர் ஒரே வார்த்தை இன்ன வரைக்கும் சொல்ல, உனக்கு எனக்கு ஒத்து வராது. என்னது ஒத்து வராது என்ன வரைக்கும் தெரியாது. ஒரு வடிவேலை பார்த்து சொல்லுவாங்க, இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான் சொன்னது போல என்ன, அது போல என்ன செய்யறாரு, உனக்கு எனக்கும்
ஒத்து வராது, இன்ன வரைக்கும் ஒத்து வரலங்க. பேசலாம். அப்பதாங்க எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. என்னது, இவர் எதை குறித்து நம்மள என்னென்ன எதுல ஒதுக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே பட்டுக்கோட்டை இறுதியாண்டவர் கோயில்ல இவங்க மாமா முதல் வாரம் போறாரு, நான் முதல் வாரம் போறேன், ரெண்டாவது அவங்க மாமா வராரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அந்த முதல் வாரம் வர பையன் நான் உருவாக்குனவன். அல்லேலூயா. என்னது, இங்க என்ன சொல்றாரு, உனக்கு எனக்கும் ஒத்து வராது, அங்க போய் நான் உருவாக்குனவன் சொன்னார். என்ன உருவாக்கினவ இன்னைக்கு பூந்தோட்டத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை உருவாக்கி இந்த சத்தியத்தை அப்படிதான் சொல்ல வேண்டும். ரோசாரியோ என்ற ஒரு சகோதரர் தான் என்ன செஞ்சாரு, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி என்னென்ன ஜெபிக்க வேணும், இருதயத்தை ஆண்டவர் வார்த்தை எப்படிலாம் பதிய வேண்டும். அவமானங்க இந்த ஊழியத்துல வர்றதுக்கு அவமானப்பட்டேன். எந்த இடத்துல நின்று பேசுவதற்காக நீங்க நினைச்சிட்டு நான் இந்த சபையில நின்றுதான் நான் பேசுறேன் என்று. மிஸ்னாஸ்பத்திரி இருக்கு பாத்தீங்களா, மிஸ்னாஸ்பத்திரிக்கு இருக்கிற சபையில தான் நான் முதலாக அன்னைக்கு நான் வந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு பெரிய இன்னும் ஒரு ஊழியக்காரனா ஒரு பாஸ்டா போயிருப்பேன். தெரியுதுங்களா? 98ல அவமானப்பட்டு வந்தாங்க. எந்த ஏரியால இருந்து தம்பி வர, தர்மநாதபுரம் சொன்னதுக்கு அன்னைக்கு தெரியலங்க இந்த அவமானம். எந்த இடத்துல நான் ஒடுக்கப்பட்டனோ, இன்னைக்கு சத்தியத்தை இன்னைக்கு உலகெங்கும் போய் எந்தெந்த ஊர் எந்தெந்த ஜாதி எந்தெந்த இடத்துல இன்னைக்கு பெரிய பெரிய என்ன பட்டப்படிப்புடைய ராஜாக்கள் வீட்டுலாம் ஏன்னா அனைத்து வீட்லையும் நீ சத்தியத்தை சொல்ல ஒரு மருத்துவருக்கு போய் ஜெபிச்சு அந்த மருத்துவர் சுகமாகி இன்னைக்கு கிளினிக் வச்சிட்டு இருக்காங்க. என்னது, ஆண்டவர் பேதைகளை நாணையாக மாற்றினார். இன்னைக்கு மனிதனை பார்த்து ஊழியத்தை என்ன செய்யாத, தேவனை பார்த்து ஊழியம் செய். எல்லாம் சாப்பிட்ட என்ன செய்வேன், எங்க போனாலும் இன்னைக்கு ஆவரம்பட்டிலாம் எப்படியாப்பட்ட ஊரு, கருங்குளம்லாம் எப்படியாப்பட்ட ஊரு, உள்ள கருங்குளம் உள்ள போயிட்டு அனாவசியமா பேசிட்டு வெளியே வர முடியாது. எவ்வளவு பெரிய சாமியாரான எவ்வளவு பெரிய பிஷப்பா இருந்தாலும் வர முடியுமா? சொல்லி பாருங்க. ஃபாதரை போய் நாங்க விடுவோம், கருங்குளத்துல விட்டோம், அறுமுடையில இருந்து ஒரு சாமியாரை போய் விட்டது சார். ஃபாதர் நாங்க கூப்பிடுறது பூசை வைக்கணும், எடுக்கணும், உங்களுக்கு வர பூசை காசை மட்டும்தான் எடுக்கணும், இங்கே வர உண்டியல் எல்லாமே கோவிலுக்கு சொந்தம். அதை தவிர நீ என்ன செய்யக்கூடாது, அனாவசியமா பேசக்கூடாது. எங்க சால்வோ போடும் போது சொல்லிட்டாங்க, எப்படியே வண்டியை கட்டி போயிட்டு அங்க குப்பை போடுறது பெரிய விஷயம் அந்த ஊர்ல. அப்படியாப்பட்ட இடத்துல இன்னைக்கு சத்தியத்தை போதிச்சுக்கிட்டு சத்தியத்தை சொல்லிட்டு வரோம். ஏன் இதுதான் நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஞானமாக வழிநடத்துவதற்காக என்ன செய்வேன், அதுல இருந்து நான் என்ன செய்வேன், நான் எந்த இடத்துல இருந்து எந்த ஏரியால இருந்து வரேன்னு நான் சொல்றது இல்லை. எங்க இதுக்கு இந்த ஒரு காரணத்தினால தான் எங்க இந்த ஏரியாவை விட்டு வெளியே வந்தது. அந்த காரணமே அதுதான். ஏன்னா செக்கடி தெருவில் ஒரு 3 வருஷம் நாட்கள் 3 வருஷமா இருந்தா, 2 வருஷம் பஜனை தெருவில் இருந்தோம். இப்ப அங்க இருந்து என்ன செஞ்சோம், எலமண்டி புதில் போயிட்டு. இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவர் சத்தியத்தை எப்படி அறிவிக்குவதற்காக இன்னைக்கு அவமான நிந்தனைகள் இன்னைக்கு பட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஆனா அவங்க கேட்கிற விதமே எங்க இருந்து வரீங்க, திருச்சியில இருந்து வரனா முடிஞ்சிருச்சு, எந்த பகுதியில இருந்து வரீங்க. அப்ப இந்த காயப்படுத்தின நிதம் எவ்வளவு இந்த வார்த்தையில இருந்து அப்பதான் நான் கற்றுக்கொண்டேன். அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் காயப்படுத்தின விதம் இங்க மட்டும் கிடையாதுங்க, கத்தோலிக்க திருச்சபையில இருந்து மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் இந்த அவமானம் இருக்கு. ஜாதி என்ற பிசாசு இருக்கு. சங்கம் எங்க இல்ல, எல்லா இடத்துலயும் சங்கம் இருக்கு. ஜாதி சங்கம் எல்லா பக்கமே இருக்கு. நம்ம தான் சங்கம் வைக்க முடியல, நம்ம தான் சங்கம் வைக்க முடியல, 10 பேர் ஒன்னா இருக்க முடியல. ஆனா எப்படிதான் அவ்வளவு ஒரு அவமானத்தை நிந்தனைய. மீண்டும் அந்த வசனத்தை வாசிமா, எஸ்ஐயா புத்தகத்தை 14 மட்டும் எது வாசிங்க, ஓடிக்கிட்டு வருது. என்னது, ஒடுக்கிற காலத்துல இருந்து அடிப்படையில் என்ன செய்வோம், காலில் விழ அவமான நிந்தனையில எங்க பட்டோம். ஒரு காலத்துல இந்த சத்தியத்தின் வழியாக அவமானப்பட்டதுனாலதான் இறுக்கி பிடிச்ச பின்வாங்கி போல. எப்படியாவது என்ன செய்யணும், மக்கள் மத்தியில ஆண்டவரே உன் வார்த்தை பெரியதா, இந்த ஜாதி பெரியதா, என்னது உன் வார்த்தை பெரியதா, இந்த ஜாதி பெரியதா என்று சொல்லி என்ன செஞ்ச. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதை மறைக்க வேணுமோ அதை மறைச்சிடுது. இன்னைக்கு ஆண்டவர் சத்தியத்தை இன்னைக்கு கொண்டு போய் இன்னைக்கு உலகம் முழுவதும் சொல்வதற்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதுதாங்க இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறாரு. அதான் பாருங்க, வெளிப்படுத்தல் விஷயம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் புத்தகம் 3:9. இதோ யூதர்கள் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய
சாத்தானுடைய கூட்டத்தாரில் இவங்களை யாரா சாத்தானோட கூட்டம் என்று சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து பாரு, இவங்க உன் பாதத்துக்கு முன்பாக வந்து விழுந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை உன் மீது அன்பாய் இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு சாத்தான் கூட்டம் தான். இதெல்லாம் யாரு இந்த வெறியெல்லாம் பிடிச்சது யாரா? சாத்தான் கூட்டம் கொண்டது. இன்னைக்கு காசு வெறி, அதான் சொல்ற தொடக்கத்திலேயே காசு வெறி, நகை வெறி, சொத்து, 2 அடி நிலத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு என்னது? இதெல்லாம் ஒரு சாத்தான் ஒரு கூட்டமா இருக்கு. கூட பிறந்த சகோதர சொத்தை ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, உடன் பிறந்தவர்களுக்கு என்னது ஏமாத்துறது, இதெல்லாம் யாரோட எந்த கூட்டத்தோட சேர்ந்தது? இந்த உலகத்துல எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒண்ணு கூட கொண்டு போகவே முடியாது. இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். இருக்கிற வரைக்கும் இப்ப எங்க அத்தை எங்க வீட்டு சொத்து கதை சொன்னா இல்லையா, ஒரு தாட்டி சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் நாங்க சொத்து கேட்காத வரைக்கும் மீன் குழம்பு இருந்து கறி குழம்பு இருந்து சொல்றதெல்லாம் எங்க வீட்டுக்கு வரும். சொத்து கேட்டோம்னா 6 மாசத்துக்கு ஸ்டாப் ஆயிடும். என்னது வேணா போனா வீடு வாசல் கேட்கறான், இவனுக்கு எதுக்கு சோறு குழம்பு கொடுக்குற சொல்லிட்டு என்ன செய்வாங்க, குழம்பு நல்ல குழம்பு வைக்கும் போதெல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. ஏன்னா சொத்துன்னு கேட்க போனா அங்க புனே ஸ்கூல்ல அந்த முன்னாடி நீங்க போகும்போது இந்த மார்பின் டவருக்கு ஏத்தால பாருங்க ஒரு பழைய கட்டடம் இருக்கும். அதுதான் இங்க இந்த நெட்டுல இருந்து பின்னாடி கோயில் வரைக்கும் இருக்கும். அதுல 2 பங்கா போடணும். எல்லாமே எங்க ஐயா 3 பேர்ல ஒருத்தர் சுலோன்ல முன்னாடி படுத்துதான் பிள்ளைங்க அவருக்கு இல்லை. அப்ப எத்தனை பங்கு போடணும்? 2 தான் போகணும். சுலோன்ல செத்தவருக்கு இவரு சாவு அடக்கத்தை செஞ்சு எழுதி வச்சிருக்காருங்க. அவர் மிலிட்டரி மேன், சுலோன்ல முன்னாடி பட்டு செத்துட்டாரு. அப்பயே இறந்துட்டார். 1960, 68, 65 இதுலயும் சொன்னாங்க. அப்பயே இறந்துட்டார். அப்ப அவருக்கு என்னது, அவரு அடக்கத்தை சுலோன்ல மிலிட்டரி நீதி வழியாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவே அடக்கம் பண்ணிட்டாங்க. அவருக்கு பிள்ளையும் கிடையாது. அப்ப எத்தனை பங்கு போடணும்? 2 தான் போடணும். இந்த 2 பங்குக்கு தாங்க இன்னைக்கு 48 வயசு எனக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு 48 வருஷமா கேஸ் நடந்துட்டு. எத்தனை வருஷமா 48 வருஷமா நடக்குது. நானும் சொல்லிட்டேன். இப்ப என்ன சொன்னேன், அவங்க எங்க சித்தப்பா எல்லாமே எங்க அப்பா அந்த வகாரு எல்லாமே காலி. அந்த வகாரு ஒரு டோட்டலா இப்ப 2வது வகாரு நாங்க தான் இருக்கிறோம். நான் என்ன செஞ்சேன், ஒரு நாள் என்னடா அப்பாவும் போயிட்டாரு, அப்பா பெரியப்பாவும் போயிட்டாரு, சித்தப்பாவும் போயிட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு என்ன செய்யற, ஒரு நாளைக்கு நம்ம பேசி நடத்தமா பேசி அவன் என்ன சொல்றான், அப்பன் புத்தி பிள்ளைக்கு அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல என்ன கேஸ் நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு முடியுதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம். அதை வச்சு பேசி எல்லாம் வச்சு அப்ப என்ன இன்னைக்கு ஆச்சு, இன்னைக்கு என்ன ஆசை இந்த உலகத்துல இருக்கு, என்ன ஆசை இருக்கு? பொருளாசை இன்னைக்கு இருக்கு, நிறைய இருக்கு. இன்னைக்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு எது மேல இன்னைக்கு கண்ணாக அன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே செய்யறாங்க. நல்லது கெட்டது எல்லாமே செய்யறாங்க. சொத்துன்னு கேட்க போனா வர மாட்டாங்க. இன்ன வரைக்கும் நடக்குதுக்காது. நான் என்ன செஞ்சேன், வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன்னா என் பெரிய பையன் ஒரு நாள் சண்டைக்கே போயிட்டான். என் சொத்தை வச்சு எங்க அப்பா எங்க உன் சொத்தாடா நீ சம்பாதிச்சு உங்க அப்பா சம்பாதிச்ச எங்க பாட்டன் சொத்து. என்ன சொல்றான், பாட்டன் சொத்து எனக்கு கேட்க உரிமை இருக்கு, எங்க அப்பா வீட்டுலாட்டி எனக்கு இருக்கு, நீ குடு சொல்லிட்டு சண்டைக்கு போயிட்டான். வேணாண்டா ஏண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் விஷயத்த சொன்னேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாபத்தின் வீடு. அந்த வீடு எந்த வீடு? ஒரு ஃபாதர் என்ன செஞ்சிருக்காங்க, எங்க ஆலயத்துல திருப்பலி வைக்கும் போது ஏதோ ஒரு தவறான பேச்சு பேசும்போது சாமியாரை அடிச்சுட்டாரு. யாரு? எங்க ஐயாவோட அவர் மூப்பு அவர் அடிச்சுட்டாரு. அடிச்சோன்னா என்ன, கருப்பு அங்கி போட்டு என்ன செஞ்சாரு, நிலக்கதவுல போய் கண்ணீர் வடிச்சு அந்த சிலுவையோட என்ன செஞ்சுட்டாரு, அந்த இல்லத்தை வீட்டை சபிச்சுட்டாரு. என்ன வேணா நினைச்சுக்கங்க, எங்க அந்த தலைமுறையில 4 தலைமுறை பைத்தியமா தான் இருக்கிறாங்க இன்னும் வரைக்கும். எத்தனை? 4 தலைமுறைக்கு பைத்தியமா தான் இருக்கிறாங்க. யாரு கூட அவர் அம்மா ஒரு நிறைய முடி வச்சிருக்குல்ல, அந்த அம்மா பைத்தியமாய் தான் இறந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பிறந்த 2 பிள்ளைங்க 2வது ஜெனரேஷன். அந்த அம்மா விட்டு அவங்க கணவர் அவங்க மாமனார் செஞ்சது அவங்க அந்த அம்மா தலையில அவங்க கணவர் தலையில விழுந்துச்சு. கணவர் தலை அந்த மனைவிக்கு விழுந்துச்சு. மனைவிக்கு விழுந்து பிள்ளைகளை தலையில விழுந்துச்சு. பிள்ளைங்க தலையில விழுந்து கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மீது பாதிச்சிச்சு. இன்னைக்கு எங்க சித்தி இன்னைக்கு அந்த மனநிலையில இருக்கிறாங்க. எங்க அத்தை ஏன்னா எங்க அப்பாவோட கூட பிறந்தவர் 2 பேர் தான்.
அந்த மனநிலை. அப்ப எங்களை ஏமாத்த அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, உள்ளேயே என்ன செய்யறாங்க, கடவுள் செஞ்சுட்டு இருக்காரு. பாருங்க, எங்க அத்தை இறந்தாங்க, இப்ப எங்க சித்தி என்ன செய்யறாங்க, அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கா. அப்ப நீ இந்த உலகத்துல நீ அடிப்படைய செய்தினா தேவன் என்ன செய்வா, உன்னை தண்டிப்பார் கண்டிப்பா. உலகத்துல வாழும்போது நீ என்ன செய்யணும், நன்மை செய்ய வாழ கத்துக்க. தேவ சமூகத்துல நீ இருந்து நீ ஜெபிக்க கத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை பார்த்து போடாம போடுவாங்க. என் பையன் பெரிய வண்டியில வருவான், R1 வண்டி பெரிய வண்டி வச்சிருக்கிறான். அந்த பையில 2 பையிலுமே வருவானுங்க. என் பொண்ணு வண்டியில வரும், நாங்க தண்ணியில என் மனைவி போகும்போது பாத்தீங்கன்னா போறாம போடுவாங்க. எப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் பார்த்தீங்க எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆண்டவர் என்னது எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்ப நான் சொன்னேன், உன் பிள்ளைங்க அடுத்த தலைமுறை உனக்கு பைத்தியம் ஆயிராத வரைக்கும் என்ன செய்ய, நீ சொத்தை நீ எவ்வளவு கொடுக்கணுமோ, ஒரு 10 அடி கொடுத்தாலும் சரி நீ கொடுன்னு கூட கீழே இறங்கி கூட கேட்டுட்டு, ஏன் அந்த தலைமுறை போயிடக்கூடாது. என்னது அந்த தலைமுறை வீணாக போயிடக்கூடாது. அந்த தலைமுறை அடுத்த வீணா போறதுக்கு இன்னொரு பையன் ரெடியா இருக்கான் மெண்டல் ஆகுறது. எனக்கு அதை பார்த்தனா ஒரே பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளை, ஒரே பையன் மெண்டலா போனா எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. சாபத்தின் அறிகுறி, ஒரு செய்யக்கூடிய ஒரு பாவத்தை அறிகுறி இதெல்லாம். இன்னைக்கு நீ என்ன அடிப்படையை செய்யலாம், நீங்க கோர்ட் இருக்கலாம், உலகம் இருக்கலாம், ஆனா தேவன் ஒருவர் இருக்கிறாரு. நீ என் பாதத்தில் விழுவதற்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நானே எவ்வளவு தூரம் சரி நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டோம், மீண்டும் ஒரு குடும்பம் இனிமே போக கூடாது, அந்த இடத்த மீண்டும் நம்ம கட்டி எழுப்பி நல்ல முறையில வரணும்னு சொல்லிட்டு நான் ஆவலோடு இருக்கிறேன். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, மீண்டும் மீண்டும் அடுத்த இப்ப இந்த தலைமுறை போச்சுன்னா 5வது தலைமுறை மெண்டலா இருக்கு. எத்தனை தலைமுறை, 5வது தலைமுறைங்க. இந்த பையனை நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த பையனை ஜெபம் பண்ணுவேன். என் தம்பி பையன் தானே, சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்களா இருந்தாலும் என் தம்பி பிள்ளை தானே. என்ன அந்த மனநிலை அவனை பார்க்கும் போது என்ன செய்வேன், எல்லா சேட்டையும் செய்வான். என்னது எல்லா சேட்டையும் செய்வான். அவங்க என்ன செய்ய முடியாது, கண்டுக்க முடியாது. நல்லா குளிச்சது இவ்வளவு பெருசுதாங்க இருப்பான், 13-12 வயசு தான் ஆகுது, இவ்வளவு கொண்டுதான் இருப்பான். திடீர்னு பாத்தீங்கன்னா பட்டடிச்சுட்டு வருவான். என்னது பட்டடிச்சுட்டு வருவான். திடீர்னு பாத்தீங்கன்னா கழுத்து உத்திராட்ச கொட்டையா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா 10 ஜோமால போட்டுருப்பான் கழுத்துல. இதெல்லாம் எந்த செயல், பிசாசுன் செயல். அப்ப அந்த பிசாசுன் செயல நீ வரும்போதுதான் நீ உனக்கு அடிப்படையை செய்ய, நீ ஒன்ன கீழே வச்சிருக்க, நீ எந்த இடத்துல அவமான நிந்தனை பறியோ அவங்களை என்ன செய்வாராம், அடிப்பணியை செய்வன்றார். அப்ப இன்னைக்கு இப்படியாப்பட்ட செயல்கள் நம்ம உள்ளத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப இருக்காம இருக்கிறதுக்கு தான் தேவன் என்ன, நீ ஏன் பாதத்துல வந்து விழு, ஏன் காலடியில நீ விழுந்து கடை, உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை அவமானப்படுத்தினவர்கள் உன் காலில் நான் விட செய்கிறேன். நீ என் காலில் கடை, நான் உனக்காக நான் போரிடுகிறேன். யாத்திராகமம் 14 நீ சும்மா இரு, நான் உனக்காக பாருங்க, ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்யறாருங்க. அப்ப அந்த விஷயத்தை அந்த குடும்பத்துக்கு கூட நான் கை குத்தி ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த சொத்துக்காக நான் கை தூக்கி ஜெபிக்கணும். இந்த மண் உலகத்துல சொத்துக்காக என்ன செய்யக்கூடாது, ஏன்னா எனது வீட்டுக்காரர் மட்டும் சொன்னேன், தேவன் உண்மையான தேவனா இருந்தா நம்ம உயிரோடு இருக்கும்போது இவங்களுக்கு நல்லா வாழ்ந்து ஒரு வீடு வாசல சொந்தமா வாங்கி கட்டணும். இன்னமே அந்த சொத்தை பத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நினைக்காது. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போதா, அவருக்கு விரோதமா நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு செயலும் செய்ய வேணாம். அந்த குடும்பங்கள் என்னது யார் என்னது பகைவர்களுக்காக நீங்க என்ன செய்யணும், இறைவேண்டல் செய்யும் வேதம் சொல்லி இருக்கு. நம்ம பகையாளிக்காக நம்ம என்ன செய்வோம், ஜெபிப்போம் என்று சொல்லிட்டு என்ன சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு, மாத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப கடவுள் இன்னைக்கு திட்டமிடுகிறாரு, நீ எதிரி மீது நீ ஆண்டவரோட நீ எப்படி ஓட வேணும், எப்படி இருக்க வேணும் என்று. அப்ப ஆண்டவர் அதெல்லாம் சொல்றாரு. எடுத்து வாசிங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 20 இருந்து வாசிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தா கேள்விப்பட்ட போது அவரை எதிர்கொண்டு போனார். இப்ப யார் இடத்துல யார் இப்ப நல்ல பங்கை தேர்ந்து கொண்டு இருக்கிறோம், யார் வந்திருக்கணும் அந்த இடத்துக்கு, யார் வந்திருக்கணும், யார் வந்திருக்கணும், மரியா தான் வந்திருக்கணும். ஆனா யாரு முன்னாடி வந்தா, ஏன் மார்த்தா வரணும், அவதான் பல்வேறு வேலையில அந்த லூக்கா நற்செய்தியில வாச்சோம்ல 10ஆம் அதிகாரத்துல 39ல வாச்சோம்.
வருஷம் பல்வேறு காரியத்தை குறித்து பரபரப்பாக இருந்தா இவன் ஆண்டவர்கிட்ட போய் குறை சொல்றான். யாரு? இந்த மார்த்தா தான் குறை சொல்றா. என் சகோதரன் பாத்திர உட்கார்ந்திருக்காரு, அநேக வேலை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய வரமாட்டா. அப்ப யாரு பாதத்துல உணர்ந்தவங்களுக்கு தெரியும்ல. தேவன் ஒரு நாள் ஏன் சொல்ல சகோதரன் அறிந்து போயிருப்பா. அன்னைக்கு உயிரோட இலை செய்வான்னு சத்தியத்தை கேட்டது யாரு? மரியா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப என்ன செய்யணும்? யாரு காத்துட்டு இருக்கணும்? யாரு காத்துட்டு இருக்கணும்? மரியா தான் காத்துட்டு இருக்கணும். யாரு காத்துட்டு இருந்தாங்க? மார்த்தா காத்துட்டு இருந்தா. என்னது? மார்த்தா விரைவில் ஓடி வந்து என்ன சொல்றாரு? கீழ வாசி பாப்பா. மார்த்தா இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நீ இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீ தேவனோட எது கேட்டுக்கொண்டியோ இயேசு அவரை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெளிந்திருப்பான் என்றார். அதுக்கு மார்த்தா உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெளிந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அறிந்திருக்கிறேன். இவருக்கு எப்படி தெரியும்? பல்வேறு வேலையை செஞ்சிட்டு இருந்தா உயிர் தெளிவன் இவருக்கு சத்தியம் தெரியுமா? தெரியுமா? இவரு வேற உலக காரியங்களிலே சுத்திட்டு இருந்தாலே இவரு உயிர் தெளிவான்னு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமே, மூன்றாவது உயிர் தெளிவான்னு எனக்கு தெரியுமேன்னு யார் சொல்றா? மார்த்தா சொல்றா. அதுக்கு இயேசு சொல்றாரு பாருங்க. கீழ அடுத்தது இயேசு அவரை நோக்கி நானே உயிர் தெளிதலும் ஜீவனும். பாருங்க, உயிர் தெளிவதும் ஜீவனும் நானே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்க, இந்த விசுவாசம் யார்கிட்ட இருந்தது? மார்த்தா கிட்ட. விசுவாசித்தா மரித்தாலும் வாசி பாப்பா உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற எவனும் விசுவாசிக்க எவரும் என்றென்றைக்கும் மரியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதுக்கு அவர் ஆம் ஆண்டவரே, உலகத்தில் வருகிறவரான நீ உலகத்துக்கு வருகிறானே தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவருக்கு சொன்ன பின்பு அவர் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் என்றார். போதகர் வந்திருக்கிறார். யார் போய் கூப்பிட்டா? அப்ப இவ பாதத்துல உட்கார்ந்து ஜெபிச்சவருக்கு தீர்க்கதரிசியா வந்திருக்கிறான்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருக்கணும்ல. தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு அந்த தீர்க்கதரிசி வெளிப்பட்டது? மார்த்தாக்கு. அதுக்குதான் விரைவாக எழுத ஆண்டவர் எங்க இருக்காரு ஓடி வந்தா. கீழ எப்படி பேச சொல்றா பாருங்க. அவள் அதை கேட்டவுடன் அவ கேட்ட பின்பு சீக்கிரமாய் எழுந்து அவரிடம் வந்தால் இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் பாருங்க, எங்க இன்னும் ஊருக்குள்ள வரல, எங்க மார்த்தாவை சந்தித்தாரோ அதே இடத்துல நின்னு கொண்டிருந்தா. அப்பொழுது வீட்டிலே அவர்களுடன் கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா. பாத்தீங்களா? பாதத்துல உட்கார்ந்து இருந்து ஜெபிச்ச அந்த மரியாவுக்கும் இந்த மார்த்தா என்னது? ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன். யார் சொன்னா? மார்த்தா தான் சொன்னா. அப்ப விசுவாசம் யாருக்கு இருந்தது? இவ சொன்ன பரபரப்பான அந்த வேலையில இருந்தாலும் தேவனோட குரலை என்ன செஞ்ச கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யாரு? தேவனோட குரலை வேலை செய்து கொண்டு இருந்தாலும் கேட்டுட்டு கீழ வாசி பாப்பா. இந்த இடத்தை விட்டு மரியா என்ன செய்யறாங்க? அகண்டு போறாங்க. அடுத்த உயிர் தழுவுற வரைக்கும் யாருக்கா? மார்த்தா தான் இருக்கிறா. வாசிங்க. அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர் குருடருடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே, எப்பொழுது நான்
4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்திருந்தால் தேவனுடைய மகிமை யாரை கேட்கிறாரு? மார்த்தாள் தான். அப்ப அந்த விசுவாசம் என்ன சொல்ற? கீழே என்ன சொல்றாரு? தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. அங்க என்ன ஒரு விசுவாசம்? அங்க என்னது? இந்த மார்த்தாளுக்கும் சரி, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே விசுவாசிக்க வேண்டும் என்று என்ன செய்யறாரு? இப்படியாப்பட்ட செயலை லாசரு உயிர் தழுவதை ஆண்டவர் என்ன செய்யறாரு? செய்யறார். கீழே வாசிப்போம். இதை சொன்ன பின்பு லாசரே வெளியே வா என்று உரத்த சத்தத்தில் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும். இயேசு அவர்களை நோக்கி இவரை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்போது மரியாளிடம் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். பாருங்க, அங்க இருந்த எல்லாருமே விசுவாசத்தை என்ன செஞ்சாங்க? அவருக்கு பின்னாடி. யாருக்கு பின்னாடி? தேவனோட பின்னாடி வருவதற்காக அந்த விசுவாசத்தை என்ன செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு புரித்தா. இந்த விசுவாசம் நம்ம ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருந்தா நம்மளுக்கும் தேவன் என்னதா இந்த அருள் அடையாளம் அற்புதத்தையும் என்ன செய்வாரு? நம்ம குடும்பத்தை, நம்ம வாழ்க்கையில, நம்மளுடைய செயல்ல, எல்லா காரியத்திலும் என்ன செய்வாரு? கூட இருந்து வழி நடத்துவா. அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எழுந்து நிற்போம். எழுந்து நின்று தேவனோட சமூகத்தில் நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த 2 மணி நேரமாக உன் திருப்பாதத்தில் எங்களை அமர வைத்திருக்கிறீர் ராஜா. அதற்காக மக்கள் நன்றி ஆண்டவர். இந்த பாவத்தை ஆண்டவரே உன் பாதத்தில் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்க எங்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா கட்டுகளிலிருந்து தேவன் இந்த லாசரோட கட்டுகள் ஆண்டவரே சீலையினால் சுத்தப்பட்டிருக்க ஆண்டவரே, எந்த சீலையால் சுத்தப்பட்டிருக்கிறாய் சொல்லுகிறீங்க ஆண்டவரே, எந்த சூழலை நீ மறித்திருக்கிறாய். இனி சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நிமிடம் எந்த சீலையினாலே கட்டப்பட்டு இருக்கிறா? அப்போராமை என்ற சீலையில கட்டப்பட, எரிச்சல் என்ற சீலையில கட்டப்பட்டு இருக்கிறாயா? அப்பா நரக நெருப்புல விழக்கூட சீலை என்று கட்டப்பட்டு இருக்க, நீ எதுல கட்டப்பட்டு இருக்கிறா? அப்பா அந்த கட்டுன்றது ஆண்டவருக்கு ஆண்டவர் லேசான காரியம். தேவனுக்கு லாசரோட கட்டுகளை ஆண்டவர் அறுத்த தெய்வம். இந்த நேரத்தில் உங்களுக்கு கட்டுகள் என்னென்ன இருக்கு ஆண்டவரை உம்மது பாதத்தில் நான் அமர்ந்து ஜெபிக்க ஆண்டவரை கட்டுகளை உடைத்து எரிய முடியாத என்னை குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற ஜெபிக்க முடியாத போராமை கட்டு, எரிச்சல் கட்டுகள், நிந்தனை கட்டுகள், அவமான கட்டுகள் ஆண்டவரை பிறரோட ஆண்டவரை கட்டுகள் ஆண்டவரை நான் ஆண்டவரை பாதத்தில் அமர முடியாத அப்பா இந்த கட்டுகளோடு உன்னும் சத்தியத்தை கேட்க முடியாத ஆண்டவரை இந்த மாத்தா மரியாளுக்கு உண்டான விசுவாச நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசிக்க எங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்ப அந்த வேலையில எங்களை ஆண்டவர் எங்கள் குடும்பங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உன் திருப்பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஜெபிக்க மனிதனோட நம்பி ஆண்டவரை அவமான நிந்தனைகள் நான் அணிந்தது போதும் ஆண்டவரே உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறதுக்காக என்னை ஆண்டவரும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அபிஷேக வல்லமை இந்த நேரத்தில் எங்களோட கட்டுகள் ஆண்டவரே உலகத்தில் ஆண்டவரே அப்பா மனிதர்கள் போல அல்ல ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை வேறுபடுத்த அறிகிறோம். 8:29 அழைக்கப்பட்ட அனைவரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று சொன்னீர் ஐயா. அப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களோட கட்டுகள் ஆண்டவரே உன் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்காக எங்களை வேறுபிரித்து அழைத்திருக்கிறீர் ராஜா. இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க இயேசுவை கூப்பிடுவோம். இயேசுவை கூப்பிடுவோம். பரிசுத்தரை கூப்பிடுங்க. உன்னதரை கூப்பிடுங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. அப்பா உன் பாதத்தில் நின்று ஜெபிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த இருதய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே, இந்த இருதய ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உன் பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உன் பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதற்காக என்னை குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே இப்ப நாங்கள் கட்டுகள் அவிழ்க்கக்கூடிய என் குடும்ப பார கட்டுகள் ஐயா. அப்ப எந்த மனிதனோட நாங்கள் விழுந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப நாங்கள் உம்மோடு நாங்கள் விழுவதற்காக அப்ப நாங்கள் யாருக்கு முன்பாக நாங்கள் விழுந்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எதற்கு முன்பாக விழுந்து கொண்டு இருக்கிறோம்? சிலைகளுக்கு முன்பாகவா? அப்ப மனிதருக்கு முன்னாடியா? ஆட்சி தலைவர்களுக்கு முன்பாகவா? ஆண்டவரே ராஜாக்கள் முன்னாடி நான் விழுந்து கிடக்கிறேனா? அப்ப யாருக்கு முன்பாக நான் விழுந்து கிடக்கிறேன் ஐயா? அப்ப உன் பாதத்தில் நான் விழுந்து கிடக்காம இந்த உலக மனிதர் கால்களில் நான் விழுந்து கொண்டு இருக்கிறேனே அப்ப என்னை ஆண்டவரை பரிசுத்தமாக்குங்க ஐயா. உன் பாதத்தில் விழுவதற்காக பரிசுத்தமாக்குங்க. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குங்க. அப்ப செயல்களை பரிசுத்தமாக்க முடியாது. உன் திரு சன்னிதானத்தில் விழுவதற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவை கூப்பிடுவோமா? வாய்களை
அந்த எதிர் கிறிஸ்துவை காட்டி உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று ஒன்றியவன் நாளின்படியாக ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற என் தேவாதி தேவனோட இருந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க, அப்ப பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க, அவர் நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு ஒரு வரங்களை தாருமாவியானவரே. அப்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சொல்லி எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. ஜெபிக்கக்கூடிய நேரம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். இந்த நேரத்துல ஆண்டவர் பாதத்துல நின்று ஜெபிக்கக்கூடிய நேரம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பாதத்துல அமர்ந்திருக்கிற சகோதரிகளே, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூக்குரலை கேட்கிறேன் தெய்வம். ஆண்டவரை கூட்டி ஆண்டவரை பதில் கொடுக்க முடியா, அசட்டையாக இருக்க வேண்டாம், ஆண்டவரை சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம். அப்ப நாங்க ஆண்டவரை உமது பாதத்தலாக விழுந்து ஜெபிக்க எங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை என்னையே ஒப்பு கொடுங்க. அப்ப என்னை நான் முழுமையா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. வாய்களை திறங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. எந்த வார்த்தை உங்களுக்கு தொடப்பட்டது ஆண்டவர்? இந்த அநேக வார்த்தைகள் தேவன் பேசி இருக்கிறார். எந்த வார்த்தைகளை நான் நீக்க வேணும் ஐயா? அப்ப எந்த வார்த்தைகளை நான் பேசி ஆண்டவர் அமர வேணும்? அப்ப நான் என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களை உங்க பிள்ளைகள் பாதத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க. மனிதர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டாம். அவர் சொல்வதை செய், இவர் சொல்வதை செய்யாத. நீ ஆண்டவர் என்ன சொல்றாரோ அவர் பாதத்தில் உட்கார்ந்து கேளு. உங்களுக்கு என்ன வேணும் மகளே? உனக்கு என்ன வேணும்? மரியாளும் அப்ப நல்ல பங்கு தேர்ந்து கொண்ட மார்த்தாவை விசுவாசிச்சா சகோதரிகளே. அந்த விசுவாச நம்பிக்கை அப்ப எங்களுக்கு ஆண்டவர் தந்தைகளை ஆசீர்வதிக்கப்படியாக ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே நான் யாரோட காலில் அமர்ந்து நான் ஜெபிக்கிறதுக்காக இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு தெரியல ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தைகளை தந்ததற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒரு வல்லமை ஆற்றல் பெற ஆண்டவரே. அப்ப அந்த மனதில் சபையில் நின்று ஆண்டவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு வரங்களை வல்லமைகள் தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவி சண்டையோடு இருக்கிற பிரிவின் ஆவியை கொடுக்கிற இந்த இடத்துல எப்போது ஓயாத சண்டையிடுகிற இந்த குடும்பத்தில் எங்களுக்கு ஓயா போயிட்டு கொண்டு இருக்கிற எங்களிலிருந்து ஒரு விடுதலை மீட்பை தாரும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட செயல்களை எங்களை விட்டு அகண்டு போக முடியாது. எங்கள் குடும்பங்களே உன் காலத்திலே ஆண்டவரே உன் பாதத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிற எந்த வேலைகளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் இந்த உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் தேவை அனைத்து ஆண்டு உடல் சுகத்தை உடல் விலைகளை ஆண்டவரே இந்த விலை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த விலையை ஒப்பு கொடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஜெபிக்கக்கூடிய நேரம். துதிங்க, ஜெபிங்க, துதிங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க சொல்றீங்க. ஜெபிங்க, வாயை தராங்க, ஜெபிங்க, வாயை தராங்க, வாயை தராங்க. இயேசுவை கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஷாபா ரீபாபா ஒரு வல்லமை, வல்லமை அபிஷேகம், வல்லமை அக்கினியின் வல்லமை இப்படி ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை ஆண்டவரே உன் காலத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வாய்களை தரங்கம்மா, வாய்களை திறந்த ஜெபிங்க, ஜெபிங்க. இந்த அசட்டையை எடுக்கக்கூடிய நேரம் இல்லை. அசட்டை பண்ணாதீங்க, இறைவார்த்தை அசட்டை பண்ணாதீங்க, இறைவார்த்தை அசட்டை பண்ணாதவாறு இந்த வழியில ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து என்னென்ன வேணும் ஆண்டவர் பாத்துல இன்னைக்கு பாத்திரம் இன்னும் கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஓய்வு நாள் 21ஆம் தேதி மகளே மகளே இன்னைக்கு என்ன வேணும் உனக்கு ஆண்டவர் முன்கூட்டி வைத்திருக்கிறார். ஆண்டவர் பாத்திரம் நீங்க ஒப்பு கொடுங்க. உங்க உள்ளத்துல இருக்கிற உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா கவலைகளையும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஜெபிங்க, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ஆண்டவர் உங்களை என்ன ஏவப்படுகிறாரோ ஜெபிங்க. ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம். ஆண்டவரை உன் ஜெபத்தை கேட்க முடியாது, காதுகள் மந்தமானவர்கள் மீட்காதவரை உன் கைகள் குறுகி போகிற எசையா 59:1 இந்த ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஜெபிங்க, வாய்களை திறங்க, ஜெபிங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும் ஆண்டவனுக்கு யாரெல்லாம் நம்பி இருந்தீங்க, யாரையும் நம்ம மனசுல நம்புகிறவர் சபிக்கப்பட்ட எரேமியா 17:5 சொல்லப்பட்ட ஆசீர்வாத மனிதர் நீ நம்பிக்கை வைக்காத. நீ ஆண்டவர் மீது நம்பிக்கை வை. கணவர் மீது, மனைவி மீது, எவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் கைவிட்டு போயிடுவாங்க. தேவன் கைவிடாதவர். அவர் பார்த்து இன்னைக்கு நீங்க கொண்டு இருக்கிற இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. உடல் உறுப்புகளை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உடல் உறுப்புகள் இன்னைக்கு வியாதியோடு போராட்டத்தோடு இருக்கிறோம். எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. அவமான நிந்தனை இன்னைக்கு இருக்கிற உறவுகள் மத்தியில இன்னைக்கு அவமான நிந்தனையோடு இருக்கிற மகளை இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எந்த நிந்தனை இல்லை. உடல் சோர்வுகள், உடல் பலவீனங்கள் இன்னைக்கு ஆண்டவர் வருமானம் இல்லாத ஆண்டவர் மனிதர்கிட்ட சொல்லுவது நீங்க வேலையே இல்லை என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீ வேலைகளை இல்லை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு வருமானமே இல்லை எனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எந்த ஒரு இதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு கல்வியில் ஞானத்துல எனக்கு பக்தியே இல்ல, எனக்கு பக்தி வரமா ஜெபிக்கிற ஜெபமே இருதயத்தில் தங்க மாட்டேங்குது. உன் பாதம் நிக்கிற ஜெபிக்கிற தேவன்கிட்ட சொல்லுங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்ல வேண்டாம். இன்னைக்கு தேவன்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்னன்னு சொல்லணும்? குடும்பத்துல எப்போது பிரச்சனையாக இருக்கிறது ஐயா, எப்போது சண்டை சச்சரவா இருக்கிறது, தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்ப இந்த ஏழு ஜெபிக்கும் போது அண்ணால் முழுமுழுக்கும் போதெல்லாம் அவ கேலி கிண்டலாக பேசும் போதெல்லாம் தேவன் அண்ணா சொல்லி கொண்டே இருந்தா, அண்ணாட்ட புலம்பி கொண்டேதான் இருந்தா. அப்ப
இந்த தீர்க்கதரிசிட்ட மறுமுதலில் பேசுற சகோதரியே தேவன்கிட்டே பேசி கொண்டிருந்தா நீங்க தேவன்கிட்ட பேசுங்க, தேவன்கிட்ட அறிக்கையிடுங்க. எல்லாத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. அப்பா உன் கருத்துல நாங்கள் எங்களை முழுமையாக தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உன் வார்த்தையில் ஆண்டவரே எங்களை நீங்க பலப்படுத்துங்க. உன் பாத்திரம் நிற்கக்கூடிய எங்களுக்கு ஆண்டவரே கண்களுக்கு ஆண்டவரே பெலனை தாங்க மான்கள் காலை போல எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை ஒவ்வொரு மான்கள் காலை போல மாற்றுவதற்காக நன்றி ஆவியான ஒரு புதிய பெலன் புதிய ஆவியை எங்க உள்ளத்துல நான் பொதித்து விட்டு கல்லான இதயத்தை எடுத்து விட்டு சதையான இதயத்தை நான் தருவேன் என்று சொன்னீரையா. எங்க இருதயத்தில் இருக்க கேடு கிருக்குள்ள இருதயத்தை மாற்றி அப்ப சதையான இதயமாக உன் இருதயத்தை போல எங்களை மாற்றுங்க. உன் பாத்திரம் நின்று கொண்டிருக்கிற எங்களை ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்க மாண்டவரே சொல்லி பரிசுத்தமாக்குவதற்காக உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வேளையில ஒப்பு கொடுங்க சகோதரி, வாய்களை தருங்க, வாய்களை திறந்து இயேசுவை ஒப்பு கொடுங்க, இயேசுவை ஒப்பு கொடுங்க. அப்பா முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என்னை முழுமையாக எழுந்து அந்த வார்த்தைகளை இந்த ஒரு வரிகளை ஆண்டவர்கிட்ட பாடி ஒப்பு கொடுப்போமா. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே. எல்லாம் சேர்ந்து உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பேன். குரல் எழுப்பி உம்மை எப்படி எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் பார்த்துல கைகளை அசைத்து கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே தாழ்நிலை கைகளை உயர்த்தும் போது ஆண்டவரே மோசே செங்கடல் ஆண்டவர் இரண்டாக பிளந்த உமக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனை செங்கடல்கள் எத்தனை கோலியாத்துகள் உனக்கு முன்பாக ஆண்டவரே பார்வன் சேனைகள் உனக்கு முன்பாக எத்தனை வந்து கொண்டு கைகளை உயர்த்தி செவி மகளே மிக்க 5:9 உன் பகைவருக்கு முன்பாக கைகளை உயர்த்தி அவர்கள் சங்காரமாக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கைகளை உயர்த்தி ஆண்டவரே உங்கள் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமலை முத்தம் செய்து கொண்டு இருக்கிறது ஐயா. அப்பா நல்ல பங்களை தேர்ந்து கொள்ள ஆண்டவர் உன்னோடு நான் அமர்ந்து கொண்டு ஜெபிப்பதற்காக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா இந்த ரத்தம் சிந்து மீட்டவரே அப்பா உமது இரக்கம் நிறைந்தவரே என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்பு கொடுவோமா. ரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே ரத்தம் சிந்தி மீட்டவரே எல்லாம் சேர்ந்து நிறைந்தவரே ஐயா, இரக்கம் நிறைந்தவரே ஐயா, இரக்கம் நிறைந்தவரே. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. உன்னை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. ஆண்டவரே என்னை அபிஷேகம் ஆண்டவரே அப்பா இவர்களை அபிஷேகித்தேயா. உன் பாதத்தில் அமர்ந்திருந்த ஒவ்வொருவரையும் கூட ஐயா அப்பா நீ அபிஷேகமாக நிரப்பினீரே ஐயா. அப்பா அந்த பேதுரு அபிஷேகமாக நிரப்பினீரே. அப்பா அந்த திருமணத்தில் யோவானை அபிஷேகமாக நிரப்பினீர் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே நிரப்ப முடியாத ஒரு வல்லமை என் இல்லத்துக்கு என் குடும்பத்துக்கு மத்தியில ஆண்டவரே உலாவி வரும்படியாக தேவ ஆவியானவர் தேவ பிரசனம் என்னை நிரப்ப முடியாது இந்த வேளையில நான் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா. அபிஷேகத்து ஆணைப்பவரே ஆறுதல் நாயகரே அபிஷேகித்து ஆணைப்பவரே ஆறுதல் நாயகரே எங்கள் மீண்டுமாக எங்கள் எப்படி நான் பாடுவேன், எப்படி ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே. நான் என்ன சொல்லி நான் துதிக்க போறேன் அப்பா. என்ன உன்னை நான் எப்படி துதிக்க ஆராதிக்க எனக்கு கற்று தாரும் ஆண்டவர். உன் பாதத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஆண்டவன், குடும்பத்திற்கு ஆண்டவன், சபைகளுக்கு ஆண்டவரே நான் செபிக்க எனக்கு ஆண்டவரே வரங்களை எனக்கு வல்லமையை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவே என்ன சொல்லி
நான் துதிப்பேன். ஐயா உன்னை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அன்பின் பரலோக பிதாவே, உன்னை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உன் பாதத்தில் அமர்ந்து நாங்கள் நிற்க, ஜீவிக்க, துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த ஒரு வல்லமைகளுக்கு ஆண்டவர் தந்ததற்காக நன்றி. இறைவாக்கினர் அனைவரும் கூட அப்பா ஆபிரகாம் முதற்கொண்டு ஆண்டவரே, அப்பா யோவான் வரைக்கும் ஆண்டவரே, அப்பா உன் பாதத்தில் அமர்ந்து செபித்த ஆண்டவரே, தீர்க்கதரிசியாக இருந்த அப்பா இறைவாக்கினராக இருக்கிற ஆண்டவரே, அப்பா விசுவாசியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் விசுவாச பட்டியல் அவர்கள் ஒவ்வொரு பேரை சேர்த்துக் கொண்டு அவர்கள் உன் பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து விசுவாச வீரர்களாக நீ மாற்றப்பட்டது போல இந்த வேளை நாங்களும் விசுவாசியாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நாங்கள் இருந்த ஆண்டவரே, எங்கள் பேர் இந்த புத்தகத்தை எழுதப்படபடியாக ஆண்டவர் உங்களுக்கு பெயர்கள் அடிப்படையில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டாம். உங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டு நீங்க பெருமை கொள்ளுங்கள். லூக்கா 10:20 படியாக தேவ தகப்பனே, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை, எங்கள் குடும்பம், என் பிள்ளைகள் அனைவரும் நீ வருகையை எடுத்துக்கொண்டு கூடையே வைத்துக் கொண்டு ஆண்டவர் நாம மகிமைப்படுத்துவதற்காக உன் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க இடைவிடாத ஆண்டவரே இரண்டாம் வருகையில் எங்களை ஆண்டவரே நினைவு கூர்ந்த அந்த கல்வனை போல இந்த வேளை நாங்கள் நிற்கக்கூடிய நாங்கள் இந்த உலகத்தில் மண்ணுலகத்தில் கல்வனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை நீ எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அந்த இடத்துல ஜீவ புத்தகத்தில் எங்கள் பெயர் எழுதப்பட்டு நீ வருகைகளை நினைவு கூறும்படியாக எங்கள் சபை முழுவதும் ஆண்டவரே இந்த வேளையில உன்னை விசுவாசிக்கிற யாரும் நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீ விடுதலை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக என் ஆண்டவர் மீட்பு ரட்சகருமாக இயேசுவே கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமுள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக கைகளை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.